நம்மள நம்ம செயல்பாட்டை நம்பி நம்மளோட சில பேர் வரலாம் இல்லையா? அதுக்கான அரசியல் சூழல் உருவாகலாம் இல்லையா? அப்படி வர்றவங்களையும் நாம அன்போட அரவணைக்கணும் இல்லையா? நாம் கூட்டணி வைப்பதில்லை, பேரம் பேசுவதில்லை, நினைத்தால் வாங்கலாம். 200 கோடியை விட்டு விட்டு வருவதே பெரிதென்றால் நாம் 2000 கோடி பேரம் பேசும்போது அதையும் விட்டு களத்திலே தனியா நிற்க காரணம் தான். இந்த கூட்டங்களை நடத்த நாம் திரள் நிதி பேசும்போது பிச்சை எடுக்கிறார்கள், அதை எடுக்கிறோம். எல்லாவற்றையும் நீங்கள் திருடி வைத்துக் கொண்டால் நாங்கள் பிச்சை தான் எடுத்து செய்ய வேண்டும். உங்களுக்கு தெரியாதா? எவ்வளவு பேர் எவ்வளவு கோடிகளை தருகிறோம், எத்தனை சீட்டு தருகிறோம் என்று பேரம் பேசியிருப்பார்கள் தெரியாதா? ஒரு விழுக்காடு 2 விழுக்காடு இருக்கிறவனுக்கு இவ்வளவு மார்க்கெட் இருக்குன்னா 8.22 விழுக்காடு இருக்கிறவனுக்கு எவ்வளவு மார்க்கெட் இருக்கும்? எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு இருக்கும்? ஒரு வாரம் ஓடின படத்துக்கே நடிகருக்கே அவ்வளவு மார்க்கெட்னா 100-150 நாள் ஓடுற படத்தில் நடிச்ச கதாநாயகனுக்கு மார்க்கெட் அதிகமா இருக்கும்ல. அதுவும் சோலோ பெர்ஃபார்மன்ஸ், மற்றவங்க எல்லாம் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் வச்சுக்கிட்டு அப்படிலாம் அப்படி கிடையாது. எங்களை பொறுத்தவரை அப்படி வந்து ஒரு பணத்தை கொடுத்து கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ரேஸில் எடுத்தால் ஓடுற குதிரை மேலே தான் பந்தயம் கட்டுவாங்க. அதுமாதிரி இன்றைக்கி ஜெயிக்கிற குதிரை அதிமுக. அதெல்லாம் அதிமுக ஜெயிக்கிற குதிரைன்னும் போது கண்டிப்பாக எங்களை நோக்கி தான் எல்லோரும் வரக்கூடிய அந்த நிலைமை இருக்கும். யாரையும் நாங்கள் பணம் கொடுத்தோ ஆசை காட்டியோ கூட்டணி வச்சிடலாங்க. அது அந்த மாதிரி நிலைமை பணத்தை கொடுத்து கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. 200 கோடியை விட்டுவிட்டு வருவதே பெரிதென்றால் 2000 கோடியை விட்டுவிட்டு வந்திருக்கிறேன், அரசியல் செய்து கொண்டிருக்கிறேன் என்கிறார் சீமான். கோடிகளை கொடுத்தெல்லாம் கூட்டணி அமைக்கக்கூடிய அவசியம் அதிமுகவுக்கு இல்லை. ஜெயிக்கிற குதிரை அதிமுக, அதனால் எங்கள் மேல்தான் எல்லாரும் பந்தயம் கட்டுவாங்க என்பது போல ஜெயக்குமார் அவர்கள் பேசுகிறார். நம்மை நம்பியும் யாராவது வருவார்கள் அல்லவா என்கின்ற எதிர்பார்ப்போடு அரசியல் களத்தில் கால் பதித்து காத்திருக்கிறார் நடிகர் விஜய். இப்படி இருக்க ஜெயக்குமார் விளக்கம் யாருக்கானது? சீமானிடம் பேரம் பேசியது யார் என்கின்ற பொருளில்தான் இன்றைய கேள்விக்களம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நம்மோடு விருந்தினர்களும் இணைந்திருக்கிறார்கள், அவர்களையும் வரவேற்க வேண்டிய தருணம். அரங்கத்தில் எழுத்தாளர் ராஜகம்பீரன் அப்பாஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார், அவரை வரவேற்கிறேன். நாம் தமிழர் கட்சியிலிருந்து இனுபாவனம் கார்த்தி அவர்கள் இணைந்திருக்கிறார், அவரை வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களையும் வரவேற்கிறேன். நேரலையில் இணைந்திருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சியிலிருந்து இணைந்திருக்கிற திரு கே கனகராஜ் அவர்களை வரவேற்கிறேன். தாவேக ஆதரவாளர் மணிகண்டன் வீராசாமி அவர்களையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். முதல்ல திரு கனகராஜ் அவர்களிடமிருந்து போகணும்னு நினைக்கிறேன். நம்மை நம்பியும் யாரேனும் வருவார்கள் அல்லவா என்று ஒரு ஆருடத்தை நம்பி இருக்கிறாரா விஜய் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு விஜய் என்னுடைய தம்பி என்று சொல்லிக் கொண்டிருந்த சீமான் அதற்கு பிறகு ஒட்டுமில்லை உறவுமில்லை என்பது போல கடுமையான வார்த்தைகளால் விமர்சிக்கிறாரு. அதற்கு இந்த தமிழ் தேசியம், திராவிடம், இந்த 2 விஷயங்களை தான் முக்கியமாக அவர் சொல்றாரு. அதற்கு பிறகு இப்போ அண்மையில் நடிகர் ரஜினிகாந்தை சென்று சந்தித்திருக்கிறார். இதில் நடிகர், மார்க்கெட், 1 விழுக்காடு, 2 விழுக்காடு, 100 நாள் ஓடுகிற படம், இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது விஜய்க்கு எதிரான ஒரு அரசியலுக்காக ரஜினிகாந்தை சீமான் சந்தித்திருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. தன்னிடம் பேரம் பேசப்பட்டதுன்னு சீமான் சொல்கிறாரே, அது உண்மையாலுமே இருக்குமா? அதனுடைய பர்செப்ஷன் என்ன? அதே போல் ஜெயக்குமார் அவர்கள் அதற்கான ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. கோடிகளை கொடுத்து கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு இல்லை அப்படின்னு அதிமுக கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கம். இதையெல்லாம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, இந்த மாதிரி மக்களுடைய வாழ்வாதாரம் குறித்த ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் இந்த சொல்லாடல்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்களேன். என் கொள்கையை ஏற்று வரக்கூடியவர்கள் என்பதை திரு விஜய் அவர்கள் சொல்லலை. சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாரு, நம்ம கொள்கையை ஏற்றுக்கிறோன்னு ஒருத்தர் கூப்பிட்டாங்க, ஆனால் நாங்கள் எங்கள் கொள்கையை நாங்கள் தான் அமல்படுத்த முடியும் அப்படின்னு அவர் சொல்ல. மார்க்கெட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். சினிமா மார்க்கெட்டுங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். திரு ஜெயக்குமார் அவர்கள் குதிரை,
பந்தயம் யார் கட்டுவா என்று சொல்கிறார். ப்ராப்ளம் என்னென்னா, இந்த மாதிரியான உரையாடல்கள் இருக்குது பார்த்தீங்களா, பொது வெளியில் அடிப்படையான பல பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளில் இருந்து அப்படியே தூக்கி வச்சுட்டு வேறு ஒரு ஏரியாவை டிஸ்கஸ் பண்ணுறது. நீங்கள் இந்தியாவில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக முன் வந்திருக்கிறது. நாடாளுமன்றம் நடப்பது, அதானி பிரச்சனை, மணிப்பூரில் எப்படி இருக்காங்க, வேலையின்மை உச்சத்தில் இருக்குது. இந்த ஆண்டு ஆரம்பத்திலேருந்து கிட்டத்தட்ட $16 கச்சா எண்ணெய் விலை குறைந்திருக்கிறது, அதை குறைக்கணுங்கிற பேச்சு, இப்படி ஏராளமான விஷயங்கள் இருக்குது. ஆனால் இது மொத்தத்தையும் தூக்கி அந்த பக்கம் வச்சுக்கிட்டு பெட்டு கட்டுறது, பேரம் பேசுறது என்று ஆரம்பிக்கிறாங்க. அடிப்படையில் இந்த மாதிரியான விவாதங்களை முதல்ல ஊடகங்கள் தவிர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் அஃப்கோர்ஸ் அரசியல் கட்சிகள் என்கிற முறையில் அவங்க வைக்கும்போது இங்கே பேச வேண்டியிருக்கு. பட் நீங்கள் இந்த சமீப காலத்தில் ஒரு 10-20 ஆண்டுகளாக அரசியலில் பணத்தினுடைய ஊடாட்டம் என்பது மிக அதிக அளவுக்கு போயிடுச்சு. அதில் ரொம்ப முக்கியமாக எந்த அளவுக்கெல்லாம் போயிட்டாங்கன்னா, நீங்கள் இப்போ நடந்து முடிந்த மகாராஷ்டிரா தேர்தலில் அந்த மாநில அரசாங்கம் இந்த ஏற்கனவே எதையெல்லாம் தமிழ்நாட்டில் ரெவடி கல்ச்சர்னு சொன்னாங்களோ, அதில் 1000 ரூபாய்க்கு பதிலாக பெண்களுக்கு 1500 ரூபாய்ன்னு சொல்லி அதை 3 மாதம் அட்வான்ஸாகவே கொடுத்துட்டாங்க. அதாவது ஒரு அரசியல் கட்சி ஒரு வாக்காளருக்கு பணம் கொடுக்கறது, ஒரு அரசியல் கட்சிக்கு பணம் கொடுக்கறது என்பதை தாண்டி எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அரசு பணத்தை எடுத்து அதையே லஞ்சமாக முன்கூட்டியே 3 மாதத்துக்கு முன்னால் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்கறதுக்கு பேர் என்ன? அப்போது அதனால தான் சிபிஎம் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை வலியுறுத்துகிறோம். நீங்கள் தேர்தல் ஆணையமே இதற்கான செலவுகளை ஏற்றுக்கொள்வது என்றால் இந்த பிரச்சனை வராது என்று சொல்கிறோம். ஆனால் அதை தாண்டி இங்கே என்ன வருதுன்னா, ஒரு கட்சி தன்னோடு கூட்டணி வைத்து கொள்வதற்காக பேரம் பேசினார்கள் அப்படி சொன்னால் அது ஒரு கரப்ட் ப்ராக்டிஸ். இந்த கரப்ட் ப்ராக்டிஸுக்கு தன்னை அழைத்தார்கள் என்று சொன்னால் திரு சீமான் அவர்கள் அதை வெளிப்படையாக சொல்லணும். இன்னார் எங்களை 2000 கோடி கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அல்லது குடும்பத்தை செட்டில் பண்ணுறேன்னு சொன்னாங்க என்று சொன்னால், இன்னார் சொன்னார்கள் என்று வெளிப்படையாக அவர் தான். இப்போ நீங்கள் வேறு சில கட்சிகளுக்கு வேறு இவர் யாரோடவும் எந்த காலத்திலையும் ஒட்டும் உறவும் வைக்கவே வைக்காதவர். எனவே இவர் சொல்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது? நீங்கள் அவர் திரள்நிதி சம்மந்தமாக சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். உண்மையிலே அது நீங்கள் ஜனங்கள்கிட்ட தான் போகணும், அப்படி தான் வசூல் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டு. பட் இந்த விஷயத்தை ஒருத்தர் சொல்கிறாருன்னா, நீங்கள் கூட்டணி வைக்கிறதுக்கு இதுக்காக வாங்க, உன் கொள்கையை ஏற்றுக்கிறாங்க. இப்போ அவர் சொல்கிறாரு, அவங்க 2024 தேர்தல் அறிக்கையில் திரு சீமான் அவர்கள் அந்த கட்சி என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் குடியரசுத் தலைவருக்கே பெரிய அதிகாரம் இல்லாமல் இருக்குது, எனவே இந்தியா முழுவதும் ஓட்டு போட்டு மக்கள் ஓட்டு போட்டு குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும்னு சொல்கிறார். தமிழ் தேசியம் பேசிக்கிட்டே, ஆனால் அதே சமயத்தில் எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடெண்ட் இன்றைக்கி ஸ்ரீலங்காவில் இருக்கிறது மாதிரியான ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடெண்ட் எந்த காலத்திலையும் தமிழ்நாட்டிலேருந்து அப்படி ஒருத்தர் வர முடியாதுங்கிற போது அதை சொல்கிறார். அந்த கொள்கையை ஒரு கட்சி ஏற்றுக்கிறேன்னு சொல்லுது, வருதுன்னு சொன்னால் பரவாயில்ல. சரி, இவ்வளவு இருக்குது. இந்த கண்டிஷனில் திரு ஜெயக்குமார் ஏன் ஆஜராகி நாங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிறார் என்கிற கேள்வி இருக்குது. இந்த மாதிரியான பிளேயர்ஸ், இந்த மாதிரியான அரசியல் கட்சிகள், பொலிட்டிக்கல் பிளேயர்ஸ் உள்ளுக்குள்ளே வரும்போது நீங்கள் பாருங்கள், அதனுடைய அந்த பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் இருக்குல்ல, நாட்டினுடைய பொருளாதாரம், நாட்டு மக்களுடைய பாதுகாப்பு. சீமான் தன்னுடைய கட்சியினுடைய இல்லை, அதுதான் வேல்யூ அதிகம், தனக்கான வேல்யூ அதிகம், 2000 கோடி என்று பேசக்கூடிய அளவுக்கு என் கட்சி பெரிதானது, 200 கோடி தான் உங்களுடைய வேல்யூ அப்படின்னு விஜய்க்கு தகவல் சொல்றாரா? இல்ல ஜெயக்குமார் அவர்கள் சொல்ல விரும்பக்கூடிய விஷயம் என்ன? அவர் கூட சொல்ல இருக்கக்கூடிய கருத்தின் வாயிலாக என்ன இன்டர்பிரேஷன் இருக்கு? இப்போ இலங்கை ஒரு மெசேஜை கன்வே பண்ணியிருக்கு. 3% போன தேர்தலில் வாங்கினவங்க அடுத்து 46% வரை வாங்குறாங்க. அப்புறம் நீங்கள் நேரடியாக நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் நடக்கும்போது அவங்க 60% தாண்டி வாங்குறாங்க. இது என்ன பொருள்? இந்த தேர்தலில் அதிகமாக வாங்குறவர் அடுத்த தேர்தலில் இல்லாமல் போயிடலாம், அடுத்த தேர்தலில். எனவே இது எல்லாத்தையும் பணக்கணக்காகவும், என்னை அழைத்தார்கள் அவர் என்று பேசினால் அவருடைய நேர்மையை அவர் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், பொதுவாக
திரு சீமான் அவர்கள் டக்கு டக்கு டக்குன்னு இந்த மாதிரி மாற்றி சொல்கிறத வச்சுருக்காரு. நான் இப்போ அவங்கக்கிட்ட கேட்குறது, உங்ககிட்ட கேட்டாங்கல்ல, நீங்கள் வந்து கரப்ட் ப்ராக்டிஸை எதுக்குறவர் தானே, என்கிட்ட இன்ன கட்சி கேட்டது என்று சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா இவர் மார்க்கெட்டை இவரே ஏற்றிக்கணுங்கிறதுக்காக சொல்கிறதாக நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அல்லது அப்படி ஆஃபர் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இதை எப்படி புரிந்து கொள்வது என்பதுதான் இதில் இருக்கிறது. எனவே அவர் உண்மையிலே அப்படி ஒன்று நடந்திருந்தால் வெளிப்படையாக சொல்லணும். ஓகே, திரு ரவீந்திரன், இதை எப்படி புரிந்து கொள்ளலாம்? சீமான் என்ன சொல்ல வராரு? அண்மையில நீங்க தான் கூட சந்திப்புல இருந்திருக்கிறீங்க. என்ன இன்டர்பிரிட்டேஷன் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? 2000 கோடி பேரம் பேசினது யாரு, அவருக்கு என்ன தகவல் சொன்னது யாருன்னு? கனகராஜ் பேஜில் லாஜிக் இருக்குது. அது வந்து எந்த அளவுக்கு உண்மைங்கிறது 2026 தான் தெரியும். என்னை பொறுத்தவரை சீமான் 2026 214 தொகுதியிலையும் தனித்து தான் போட்டியிடுவார்னு நான் கருதுகிறேன். ஏன்னா அவர் அந்த தனித்து போட்டியிடுவது தான் அவருக்கு பலம். தமிழ் தேசியம் வேலுப்பிள்ளை பிரபாகரனை முன்னிறுத்தி அவர் 1% வாக்கு தான், 1.1% விழுக்காடு தான் 2016ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன் சட்டமன்ற தேர்தல் எடுத்தார். தொடர்ந்து தனித்து போட்டியிடுவதாலே அவர் பெரிய வெற்றியை பெற்றுட்டு இருக்காரு, மக்கள் அபிமானத்தையும் நம்பிக்கையும் பெற்றுட்டு இருக்கிறாரு. அதே போல் தொடர்ந்து எல்லா தேர்தலிலும் போட்டியிடுவதனாலே வெற்றி பெற்றுட்டு இருக்கிற வாக்கு விகிதத்தை உயர்த்திக்கிட்டு இருக்கிறாரு. இந்த வகையில் தான் இவர் 1.1% தான் களத்துக்குள்ளே வந்தார். ஆனால் கமலஹாசன் மிகப்பெரிய நட்சத்திர நடிகர், பெரிய அளவுக்கு பிரச்சாரம் பண்ணாமலே மக்களவை தேர்தலிலே 3.7% சுமார் 4% வாக்குகளை எடுத்தார். இன்னும் அவர் கடுமையாக உழைச்சிருப்பார்னா இதோட கூட எடுத்திருக்க முடியும். ஆனால் அடுத்து வந்த விக்கிரவாண்டி நாங்குநேரி தேர்தலில் கமலஹாசனும் ஆர்கே நகரில் வெற்றி பெற்ற தினகரன் போன்றவர்களும் களத்துக்குள்ளே வரல. இவர் விக்கிரவாண்டியில் நின்னார், 1.25% ஓட்டு தான் எடுத்தார். நாங்குநேரில் நின்னார், 2% தான் எடுத்தார். ஹரிநாடார்னு ஒருத்தவர் ஒரு சமூக அமைப்பை நடத்தி ஜெயலலிதாவுக்கு வருஷத்தில் 3 நாள் போஸ்ட் அடிக்கக்கூடியவர், இவரை விட அதிக வாக்கு எடுத்தார். எல்லா ஊடகங்களிலும் ஹரிநாடார் அதிக வாக்கு எடுத்தார் சீமானை விடங்கிறதான் பெரிய அளவுக்கு வந்து அன்றைக்கி அந்த இடைத்தேர்தல் முடிவில் எல்லாருக்கும் தெரியும், ராஜகம்பீரனுக்கு தெரியும், தம்பி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த அளவுக்கு சீமான் நக்கல் நையாண்டி பண்ணி அவமானப்படுத்தப்பட்டார், கிண்டல் பண்ணப்பட்டார். ஆனால் சீமான் அதில் என்ன இடத்துல ஸ்கோர் பண்ணார்னா 1.25% இங்கே விக்கிரவாண்டியில் எடுக்கும் போதும் 2% ஹரிநாடார் கீழே எடுக்கும் போதும் தனித்து களத்தில் நின்னார். அந்த களத்தில் இருந்து ஆர்கே நகர் வெற்றி வீரரும் 5.5% வாக்கெடுத்த தினகரனும் கமலஹாசனும் அந்த களத்தை விட்டு விலகி விட்டார்கள். இது மக்கள் மத்தியில் சீமான் எல்லா களத்திலும் நிற்பார், மக்களை நம்பி கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, தனிச்சு நிற்பார், எல்லா தேர்தலும் நிற்பார், பணமோ வெயிலோ மழையோ புயலோ போலரைசேஷனோ வன்னியர் நான் வன்னியர் போலரைசேஷனோ கவலைப்பட மாட்டார், நிற்பாருங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்தனால 8.2% வரைக்கும் இப்போ வாக்குகளை வச்சிருக்கிறேன்னு சீமான் சொல்றாரு இல்லையா? அது தமிழ் தேசியம் பேசுனதால வந்த வாக்குகள் மட்டுமா, இளைஞர்கள் வாக்குகள், இப்படி பல செக்ட்ல இருந்து வாக்குகள் வந்திருக்கும் இல்லையா? இப்ப இவர் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுவதற்கும் ரஜினிகாந்த் அவர்களை சந்திப்பதற்கும் காரணம் அந்த வாக்குகள் விஜய் பிரிப்பார் அப்படிங்கிற ஒரு ஐயம் இல்லை. விஜய் அந்த வாக்குகளை பிரிப்பாருங்கிறதுல நான் முழுக்க மாறுபடுறேன். கமலஹாசன் மாதிரி தான் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு விக்கிரவாண்டிங்கிற களத்தில் போலரைசேஷன் இருக்கக்கூடிய களத்தில் நிற்கல. ஹரிநாடாரோட சீமான் கீழே போனவர் கமலஹாசனையும் தினகரனையும் தாண்டுறாருன்னா எல்லாரும் அன்னைக்கு நக்கல் நையாண்டி பண்ணாங்க, எல்லா ஊடகத்திலும் அதுதான் பண்ணாங்க. தனிச்சே போட்டியிடுகிறாரு, எல்லா தேர்தலையும் போட்டியிடுறார். இதுதான் சீமானுக்கு மெரிட்டா நான் கருதுறேன். அது தனக்கு மெரிட்டுங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு தான் கனகராஜோட சந்தேகம். நான் மதிக்கிறேன், ஐ ரெஸ்பெக்ட் ஹிம். அது 2026 தான் தெரியும். தனித்தே சீமான் வந்து 2026 214 கேண்டிடேட் போட்டார்னா இந்த 2000 கோடி 200 கோடி இதெல்லாம் வந்து களத்துக்குள்ள இன்னைக்கு பேசப்படுறது. அவர் 214 தனிச்சுன்னா அவரோட இமேஜும் அந்த மக்கள் மத்தியில் உள்ள ஒரு மதிப்பீடும் பெரிய அளவில் போயிடும். எல்லாரும் சொன்னக்கூடிய குற்றச்சாட்டும் எல்லா சகதிகளும் அவருக்கு ப்ளஸ் ஆட்டு மாறிடும். எல்லாமே அவருக்கு வந்து மிகப்பெரிய வாக்கு வங்கியை கொடுக்கும். ஸோ அவர் வந்து 214 நிற்கிறதுன்னு முடிவு எடுத்துட்டார் நான் கருதுறேன். அப்படி முடிவெடுக்கும் போது எனக்கு இவ்வளோ பேரம் பேசுகிறாங்க, நான் நோட்டுக்கு சீட்டுக்கு விலை போகலை, கட்சி ஆரம்பிக்கதே நோட்டுக்கு சீட்டுக்கு சிலர் விலை போகிறது கட்சி ஆரம்பிக்காங்கன்னு பலரையும் அவர் வந்து விமர்சனம் பண்ணுறாரு. அது 26 களத்தில் இவர் தனித்து நிற்கும் போது மற்றவங்க இன்னொருத்தர் சிஎம் ஆகுதுக்கு களத்துக்குள்ளே போனாங்கன்னா அவங்க இமேஜி பாதிக்கப்படும், இவர்கள் அரசியலில் வந்து வியாபார பொருளாகி விட்டார்கள்னு அதை மட்டம் தட்டதுக்கு தான் மீண்டும் தனித்தே நிற்பார் அப்படிங்கிறது தான் இந்த சமிக்கைகள் வெளிப்படுத்துது அப்படின்னு சொன்னாலும் 8.2% வாக்குகளை வச்சுட்டு ஆட்சியை பிடித்திட முடியாது. இதுவரைக்கும் வெற்றி பெற்ற இடங்கள்னு குறிப்பிட சொல்ல நம்பர் பண்ண வேண்டிய இடங்கள் எதுவுமே இல்லை. அப்படிங்கிறப்ப
வெறும் பெர்சன்டேஜ் மட்டும் நம்பி எப்படி அரசியல் அது களத்தில் அவர் சீமான் எடுக்க வேண்டிய சந்திப்பார்? முடிவு, அது அவர் எடுக்க வேண்டிய முடிவு. அவர் தனிச்சு போட்டினால தான் ஜம்ப் பண்ணி போக முடியும் நம்புறாரு. 1.1 எடுத்தவர் தனிச்சு போட்டிட்டனால தான் 8.2 வந்திருக்கிறாரு. மீண்டும் இதில் சொல்லணும்னா தமிழிசை அம்மையாரோட இந்துத்துவ அரசியலை ஆர்கே நகரில் தமிழ் தேசிய அரசியலை முன்னிறுத்தி அவர் தாண்டியதுனால தான் அவர் அடுத்த கட்டம் வந்து 2019 வாக்க பெறாரு. தமிழ் தேசியத்தையும் நீர்த்து போக அவரே செய்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அது தவறான இது. அண்ணன் ரஜினிகாந்த் கர்நாடக ராஜ்குமார் மாதிரி இருக்கிறாரு. தமிழ்நாட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய உயரத்தில் இருக்கக்கூடியவர். தமிழ் மண்ணில் திராவிட இயக்க அரசியல் வரலாற்றிலே தொடர் வெற்றியிலையும் மற்ற திராவிட இயக்க தலைவர்களோட பெரிய உயரத்தில் இருக்கக்கூடியவர். அண்ணன் ரஜினிகாந்தை பெரிய அளவுக்கு மதிக்கிறார். பாரத பிரதமர் மோடி அவர்கள் மற்ற பிரதமர்கள் மதிக்காத ஒரு மதிப்பை அண்ணன் ரஜினிகாந்த் கொடுக்கிறார். இல்ல அவர்கள் வழக்கமா அந்த நடைமுறையை வச்சிருந்தாங்க. எல்லா விழாக்களுக்கும் ரஜினிகாந்த் அவர்களை பொதுவாக எல்லா கட்சிகள், முக்கியமான பிரதான கட்சிகள் அழைப்பாங்க. அவர்களோட ஒரு நட்புறவை ரஜினிகாந்த் வெளிப்படுத்திட்டே இருந்தாரு. ஆனால் சீமான் அவர்களுடைய எதிர்ப்பு அரசியல்ல எந்த ஒரு நடிகர், முக்கியமான ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்தாலும் அவர்களுக்கு எதிராக ஒரு கடுமையான பிரச்சாரத்தை சீமான் அவர்கள் 2021 அண்ணன் ரஜினிகாந்த் அரசியலை விட்டு விலகின போது நீங்கள் இப்படி ஒரு அறிக்கை கொடுக்கணும், இந்த கட்சிக்கு ஆதரவு அறிக்கை கொடுக்கணும்னு பலரும் அவரை வற்புறுத்தினாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அப்பவும் நான் அவர் கூட இருந்தேன். வேண்டாம்னே, நாம் வந்து மு.க. ஸ்டாலினை வந்து ஒரு போட்டியாளராக நீங்கள் அரசியல் களத்தில் இருக்கும்போது பார்த்தீங்க. இப்போ நீங்கள் அரசியல் களத்தை விட்டு விலகிட்டீங்க. எல்லாரும் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் தான், எல்லாரும் உங்களுக்கு நல்ல பிள்ளை தான். நீங்கள் வந்து கலைஞர் உங்கள் குடும்ப நண்பர், அவரோட மகனுக்கு ஒரு பாதிப்பு வரக்கூடிய அளவுக்கு இப்படி ஓட்டு போடணும் அப்படி ஓட்டு போடணும்னு அறிக்கை வெளியிடாண்டான்னு நான் சொன்னேன். அது வெளியிட மாட்டாருங்கிறதையும் சொன்னேன். அதே முடிவை தான் அன்னைக்கு 2021 அவர் எடுத்தார். கட்சியை விட்டு விலகுனதும் அவரை ஆதரிங்க இவரை ஆதரிக்காதீங்கன்னு எதுவும் சொல்லலை. அதே வேளையில் இன்னொன்று சொன்னேன், 2024 மோடி பிரதமர் ஆகணும், நீங்கள் மகாராஷ்டிராவில் மீட்டிங் பேசணும், கர்நாடகாவில் மீட்டிங் பேசணும்லாம் அவரை திரும்ப கடுமையாக நச்சரித்தேன். திரும்ப அவருக்கு ப்ரெஷர் போட்டேன். எப்படியாவது நீங்கள் தமிழ்நாட்டில் கூட பிரச்சாரம் பண்ணாண்டாம், மகாராஷ்டிராவில் சொல்லியிருக்கிறீங்க. இந்த மீட்டிங்ல என்ன சொன்னீங்க? இதை சொல்கிறேன், அது காலம் வரும்போது சொல்கிறேன். இப்போ அவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, ரவீந்திரன் டோன்ட் ட்ராக் மை நேம் இன் பொலிட்டிக்ஸ்னு சொல்லிட்டாரு. நான் எல்லாத்துக்கும் பொதுவான நான் இருக்குன்னு 2021 நீங்கள் தான் சொன்னீங்க. யாருக்கு போட்டு போடுங்கன்னு அறிக்கை விடாண்டான்னு சொன்னீங்க. நாம் அதை ஏற்றுக்கிட்டோம், நீங்கள் சொன்னது கரெக்டுன்னு. அந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டு இன்னைக்கு மோடிக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்னு என்கிட்ட கேட்டார். இனிமேல் நீங்கள் அதை என்னை இழுத்து பேசாண்டா ரவீந்திரன், நான் எல்லாத்துக்கும் பொதுவான இருக்கிறேன்னு தான் அண்ணன் சொன்னார். அந்த பாதையில் தான் அவர் இருக்கிறார். எல்லாருக்கும் பொதுவான ரஜினிகாந்தை நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பார்த்த பிறகு எடப்பாடி பழனிசாமி தன்னை பாதிச்சிருமோன்னு கருதி ரெட்டலைக்க மகத்துவத்தை பேசும்படியாட்டும், அதே போல ஜானகி அம்மையார் இது பண்ணி ஒரு வீடியோ கொடுங்கன்னு கேட்டு அவருக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. எடப்பாடி பற்றி அவர் பேசியிருக்காரு. தேர்தல் அரசியல்ல மறைமுகமாக ரஜினிகாந்த் ஒரு இம்பாக்ட் பிளேயரா இருக்கிறாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். இல்ல, ரஜினிகாந்த் சுத்தி இன்னைக்கு 7-8 நாள் ஓடுறது வந்து பெரிய அதிசயம். கர்நாடகாவின் ராஜ்குமார் மாதிரி அண்ணன் ரஜினிகாந்த் தமிழ்நாட்டில் இருக்கிறாரு. பல நிரூபித்த கட்சி. இன்னைக்கு நம்பர் 1 லீடர்னா தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். நம்பர் 2 இவர் எடப்பாடி பழனிசாமி தான். நம்பர் 3 ஒரு அணியாட்டு மோடி இருக்கிறாரு. நம்பர் 4 பல நிரூபித்தவர் சீமான். இந்த 4 வருட்ட தான் 100% ஓட்டு இருக்குது. மற்றவங்க ஓட்டு யார்ட்டையுமே குறிப்பிடத்தக்க ஓட்டு இல்லை. அந்த 4 வராலும் ரஜினிகாந்த் பெருசா மதிக்கப்படுறவரா இருக்கிறாரு. இது யதார்த்த உண்மை. ஓகே, திரு இடும்பாவனம் கார்த்தி, 2000 கோடி எங்ககிட்ட பேரம் பேசினாங்க, ஆனால் கூட்டணிக்கு வந்து இசைந்து கொடுக்கல அப்படிங்கிறத சீமான் வெளிப்படுத்துறாரு. ஆனால் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது இந்த மேடையில் தமிழ் தேசியம் திராவிடம் என்பதை எடுத்துரைக்கிறதுக்கு முன்பு வரைக்கும் தம்பி அரசியலுக்கு வரவேற்கிறேன் என்பதை வெளிப்படையாக சீமான் அவர்கள் சொல்றாரு. கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிற மாதிரி கூட தெரிஞ்சிச்சு. ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை கூட நடந்துச்சுங்கிற செய்திகள்லாம் வந்தது நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது கூட்டணிக்கும் தயாராகக்கூடிய நிலையில தான் அவர் இருந்தாரு. இப்போ அது அமையல அப்படிங்கறனால இப்படி ஒரு வெளிப்பாடை சொல்றாரோ அப்படிங்கிற கேள்வி எழுதுல. முதல்ல சன் நியூஸ் தொலைக்காட்சிக்கு ரொம்ப நன்றி. வழக்கமாக கட்சி விட்டு வெளில போகிறவங்கள தான் பேட்டி எடுப்பீங்க. கட்சியில் இருக்கேன், என்னை கூப்பிட்டுருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் வெளியே போனாலும் எடுப்போம், கவலைப்படாதீங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு நீ கனவு வேணால் காணலாம், அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, முதல் செய்தி இதில் வந்து நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிருந்தா நாங்கள் எப்போதே முடிவு எடுத்துட்டோம். 2010 மே 18 நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட நாள் தொட்டு தேசிய கட்சிகளோடு திராவிட கட்சியோடு கூட்டணி இல்லை, ஒட்டும் இல்லை, உறவுமில்லை அறிவித்தோம். இந்த 14 ஆண்டுகள பயணத்தில் நாங்கள் சமரசம் பண்ணலை. இந்த தேர்தல் காலத்திலையும் வந்து எங்கள் தலைமையை ஏற்று யாரும் வந்தால் அது குறித்து ஆலோசிப்போம்னு, விஜய் எங்கள் தலைமை ஏற்று வந்தால் அது குறித்து ஆலோசிப்போம்னு சொல்லுமே ஒழிய யார் தலைமை ஏற்று போறதுக்கான வாய்ப்பு இல்லை. தலைமை ஏற்று வரும்போது உங்களுடைய கூட்டணி இல்லாத அரசியலை நிறுத்து போக, அந்த கொள்கை நிறுத்து போக. ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். நாம் தமிழர் கட்சி ஒரு கோட்பாடு வைக்குது, ஒரு தத்துவத்தை வைக்குது. நாங்கள் வந்து ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு அப்படின்னு வைக்கிறோம்.
அதை ஏற்று ஒருத்தவங்க வர்றாங்கன்னா அதை ஏற்பது குறித்து அங்கே பரிசீலனை பண்ணலாம். நாங்கள் யார் தலைமையும் ஏற்று போக மாட்டோம் அப்படின்னு நாங்கள் தெளிவுபட நாங்கள் யாரோட கோட்பாட்டையும் எதுக்கு கரைஞ்சு போக மாட்டோம் அப்படின்னு சொன்னோம். இதில் வந்து இந்த பேரம் பேசினாங்கிறத வந்து நாங்கள் தேர்தல் பரப்புலேயே அண்ணா சொல்லியிருக்காங்க, 2024 தேர்தல் பரப்புலேயே சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஐயா பேசுகிறப்ப வெளிப்படைத்தன்மையோடு அறிவிக்குங்கிறாங்க. நாங்கள் வெளிப்படையாக சொல்கிறதுக்குலாம் என்ன இருக்குது இல்லை, வெளிப்படையாக சொல்லிடலாம். பாரதிய ஜனதா தான் பேசினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ணன். 2024 பார்லிமெண்ட் தேர்தல் பரப்புலேயே பாஜக தான் பேசினாங்க அப்படின்னு. இதே போல் அண்ணன் திருமாவும் ஒரு இடத்துல பதிவு பண்ணுறாங்க. பதிவு பண்ணுறப்ப வந்து நான் ரஜினிகாந்த் போய் இப்ப பாத்துருக்கீங்க. முடிச்சிடறேன். மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடாதீங்க, நான் முடிச்சிடறேன். இல்ல நான் கரெக்டா தான் முடிச்சு போடுறேன். நீங்க முடிச்சு போடுறது நான் ஒன்றும் ஆளாக்க முடியாது, நான் முடிச்சிடறேன். இதுல வந்து அண்ணன் திருமா வந்து ஒரு இடத்துல பேசுறாங்க, இது போல நான் கடுமையாக பாஜக விமர்சிக்கிறேன், அதனால என் மேலே உங்களுக்கு கோவம் இருக்காது. 2016 உங்களை முதலமைச்சர் வேட்பாளர் எடுத்துறோம்னு கூட பேசினாங்க, பேரம் பேசினாங்க, நான் பணியலை அப்படின்னாங்க. இப்போ ஏன் அதை சொன்னாங்க அப்படின்னா சமரசம்லாம் நிற்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்கு. அதே போல் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானவர்கள் வந்து 2000 கோடி 1000 கோடின்னு பேரம் பேசுகிறாங்க. எந்த பேரங்களுக்கும் விலைகளுக்கும் நாங்கள் போகாமல் சமரசம் இல்லாமல் அந்த மண்ணுக்கு மக்களுக்குமா நிற்கிறோம் அப்படின்னு சொன்னோம். இதுதான் செய்தி, இதை தாண்டி ஒன்றும் செய்தி இல்லை. அப்புறம் ரஜினிகாந்த் ஐயா சந்திப்புங்கிறது ஒரு எதேச்சியான சந்திப்பு தான். வேட்டையம் படத்துக்காக வாழ்த்தறிக்கை கொடுக்குறாங்க. வாழ்த்தறிக்கை கொடுத்த பிறகு ஐயா ரஜினிகாந்த் வந்து தொடர்புக்கு வர்றாங்க, அண்ணன் சீமான் அவரோட பேசுகிறாங்க. பேசி முடித்த பிறகு சந்திக்க விருப்பப்படுறாங்க. விருப்பப்படுற பட்சத்தில் அப்போ ஐயாவோட நாளும் அண்ணனோட நாளும் வந்து முரண்படுது. ஒரு தேதி வாய்க்கப்படுறப்ப சந்தித்து பேசுகிறாங்க. அதுக்கு எந்த தொடர்ச்சியும் இல்லை, எந்த நீட்சியும் இல்லை. அவங்க அலுவலை பார்க்குறாங்க, நம்ம வேலையை பார்க்குறோம். அது வந்து அவர் நமக்கு ஆதரவாக பேசப்படுறதும் இல்லை, நம்ம ஆதரவு கேட்கப்படுறதும் இல்லை, அவரோட அரசியலை நம்ம ஆதரிக்கப்படுறதும் இல்லை. என்னன்னா தனிப்பட்ட சந்திப்பு, இதை இவ்வளவு பூதாகரப்படுத்தி ஊடகங்கள் பேசுது. இல்லை இத்தனை வருஷமா சந்திக்கவே இல்லையே. அவர் சந்திக்க விருப்பப்பட்டார், சந்திச்சோம். அதே போல கடந்த ஆண்டு ஐயா நல்லக்கண்ணுவை அந்த விருப்பத்துக்கான அழுத்த காரணி விஜய் ஒன்றும் இல்லைங்க, நான் ஒன்றும் இல்லை. இங்கே பேசு பொருளாக விவாத பொருளாக இருக்கணும். என்னன்னா அதானியை ஸ்டாலின் சந்திச்சாரா இல்லையா? ஜூலை 10 என்ன நடந்துச்சு? ராமதாஸ் ஏன் குற்றச்சாட்டு வச்சார்? இதுதான் இங்கே விவாத பொருளாக பேசு பொருளாக இருந்திருக்கணும். அதானியை ஸ்டாலின் பார்த்தாரா இல்லையான்னு. ஆனால் ஊடகங்கள் அதை விட்டுட்டு இது தனிப்பட்ட சந்திப்புன்னு சொல்லியாச்சு. சொன்ன பிறகும் இதை பூதாகரப்படுத்தி இவங்க ஒரு கற்பனையை வந்து உருவாக்குறாங்க. இதில் ஐயா சொல்கிறப்ப பல இதை சொல்கிறாங்க, வெளிப்படைத்தன்மைங்கிறாங்க. நான் ஐயாவுக்கு என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் திமுக கூட்டணியில் அங்கம் வச்சுருக்கீங்க. 2019 நீங்கள் உங்களோட திரள் நிதி நீங்கள் அதை வந்து நீங்களும் முன்மொழிஞ்சிருக்கீங்க, நாங்கள் உங்களை பாராட்டுறோம். கம்யூனிஸ்டோட உழைப்பை வந்து நாங்கள் போட்டுறோம், மாற்று கருத்து இல்லை. நீங்கள் எந்த நிறுவனத்திட்டையும் காசு வாங்க மாட்டோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டு எடுத்திருக்கீங்க. ஆனால் 2010 வந்து திமுக கிட்ட நீங்கள் 10 கோடியை வந்து கட்சி வாங்கினதா சொல்லி நீங்கள் அறிவிக்கலை. அதுக்கு பிறகு அவங்க திமுக சமர்ப்பிச்சப்போ தான் வெளில தெரியுது. இது என்ன வெளிப்படைத்தன்மை? அதே போல் நீங்கள் அங்கே வைக்கிறீங்க, கம்யூனிஸ்டுகள் வந்து இந்த மண்ணுக்கானவர்கள் மக்களுக்கானவர்கள்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் அங்கே வைக்கக்கூடிய திமுக வாக்கு காசு கொடுத்தா இல்லையா? ஈரோடு கிழக்கில் விக்ரவாண்டி இடைத்தத பரப்புரையில் காசு கொடுக்கல திமுக, 1 ரூபா காசு கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்களா? அதானியோட 2000 கோடி ஊழல் குறித்து ஐயா பேசுகிறாங்க. இந்த அதானி 2000 கோடியில் 1750 கோடியை வந்து ஆந்திரா கொடுத்தாங்க. மீதி 200 கோடிக்கு மேலே ஒரு தொகை வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எப்போன்னா திமுகவோட ஆட்சி காலத்தில் ஜூலை 16 அன்னைக்கு தமிழக மின்சார வாரியத்தோடு அந்த இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி மையம் ஒப்பந்தம் போடுது. இது அதானி லஞ்சம் கொடுத்ததால தான் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க அரசோட குற்றச்சாட்டு இருக்குது. அப்போ தமிழ்நாடு அரசுக்கு லஞ்சம் கொடுத்தாங்கன்னா, மின்சார வாரியத்துக்கு லஞ்சம் கொடுத்தாங்கன்னா யார் லஞ்சம் வாங்கினது? செந்தில் பாலாஜியா, முதலமைச்சரா, அதிகாரிகளா? இதுவரைக்கும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வாய் திறக்கல. அதானி குறித்தான அந்த சந்திப்பு குறித்து ஐயா ஸ்டாலினோ இல்லை உதயநிதியோ யாரும் மறுக்கலை. இது குறித்து மார்க்சிஸ்ட் கட்சியோட நிலைப்பாடு என்ன? இவங்க ஆளக்கூடிய கேரளாவில் விழிஞ்சம் துறைமுகத்தில் நேற்று செய்தி, பினராயி விஜயன் வந்து அதானி குழுமத்தோட அந்த துறைமுகத்துக்கு வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதே போல் தமிழ்நாட்டில் அதானி வந்து 3000 கோடி நிலக்கரி இறக்குமதி பண்றதுல ஊழல் பண்ணிருக்காரு. அதானி பத்தி நம்ம இதற்கு முன்பு விரிவாக பேசிட்டோம். உங்களுக்கு பதிலளிக்க வேண்டிய திமுக இன்னைக்கு அண்ணா இருக்காங்க, பதில் சொல்லுவாங்க. பேனல் இல்ல, அவர் திமுக இல்ல. அது தெரியும், அது இருக்குங்க. அது நீங்க முடிவு பண்ண முடியாது. நான் அவருக்கு தான் பேசுறேன். நான் இந்த சந்திப்பு குறித்து நம்ம பேசுவோம். இது கொடுக்கிற பர்செப்ஷன் நான் கேட்க விரும்புறேன். ஒரு செய்தி முடிச்சறேன். 3000 கோடி நிலக்கரி இறக்குமதி பண்ணதுல கடந்த ஆட்சியில ஊழல். இன்னைக்கு வரைக்கும் திமுக நடவடிக்கை எடுக்கல. அதே போல காட்டுப்பள்ளி அதானி துறைமுக விரிவாக்கம் இன்னைக்கு வரைக்கும் திமுக வந்து அதை ரத்து பண்ணல. அதே போல வந்து இப்ப மாற்றிருக்கிறாங்க அதானி சந்திப்பு. இது குறித்து திமுக ஏன் கள்ள மனம் சாதிக்குது? இதுல வந்து பாஜக கள்ள மனம் சாதிக்க புரிஞ்சுக்க முடியும். மோடிக்கும் அதானிக்குமான உறவு உலகத்துக்கு தெரியும். ஆனா ஐயா ஸ்டாலின் ஏன் மறுக்க? சரி, அது இன்னொரு விவாதத்துல நீங்க திமுக வரும்போது இதே கேள்வி கேளுங்க, நான் பதில் வாங்கிக்கிறேன். இல்ல திமுக இல்ல, இவங்க அன்அபிஷியல் திமுக. அது நீங்க சொல்ல முடியாது. அவர் வந்து நாங்க தெரியும். சரி சொல்லுங்க. எழுத்தாளராக தான் வந்திருக்காரு. இப்போ நான் தான் வந்து அரசியலுடைய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிறாரு. அதுக்கான
இது என்ன இருக்கு? நான் சொல்றேன், அதாவது 8.2% வந்து அரசியல் சூப்பர் ஸ்டார் ஆக்கிடுமா? அதாவது ஒரு சீட் கூட இது வரைக்கும் வந்து வின் பண்ணல. தேர்தல் ஆணையம் சொல்லுது 40 லட்சம் செலவு பண்ணலாம் அப்படின்னு விதி வகுத்திருக்கு. உச்சபட்சமாக விதிக்கு உட்பட்டு சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 40 லட்சம் செலவு பண்ணலாம்னு. ஆனால் திமுகவும் அதிமுகவும் 20 கோடி 30 கோடியை கொட்டி இறக்குது. காசு கொடுக்குறாங்க, மக்களுக்கு காசு கொடுக்குறாங்க, பணத்தை வச்சு மக்களை விலை பேசுகிறாங்க, மக்களை ஆட்டு மாட்டு மந்தை போல் அடைச்சி வைக்கிறாங்க, வாகனங்களை ஏற்றி கொண்டு போகிறாங்க. இந்த இடத்துல ₹1 காசு கொடுக்காம எங்கள் தாய் தமிழ் மீதும் எங்கள் தலைவர் பிரபாகரன் மீதும் ஆணையிட்டு சொல்கிறேன், ₹1 காசு கொடுக்காம கருத்துக்களை வச்சு மக்களை அரசியல்படுத்தி ஆணுக்கு பெண் சமம்ங்கிறத தேர்தல் காலத்துல நாங்க செயல்படுத்தி தீவிர கருத்து அரசியலை முன்வச்சவர் அப்படிங்கறத இல்ல எனக்கு நடுவுல சந்தேகம் வருது. இருங்க, தீவிரமான அரசியலை முன்வைத்தவர்கள் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய சீமான் அவர்கள் சங்கி என்று விமர்சித்த எனக்கு நேரம் கொடுங்க, வெற்றிடம் என்று ரஜினிகாந்த் பேசியதற்கு கடுமையான விமர்சனங்களை முன்வைத்த ஒரு நடிகர் என்று அவரை விமர்சித்த இது போல கடுமையான பல விமர்சனங்களை முன்வைத்த சீமான் இன்னைக்கு சமரசம் செய்து கொள்கிறார் அப்படின்னா உங்களுடைய கொள்கை நிறுத்து போகிறது இல்லையா? ஒரு நிமிஷம் இருங்க, உங்க கருத்தை நீங்க சொல்லாதீங்க. நீங்க ஒரு கருத்தை இல்ல, நான் பல பர்செப்ஷன் நான் எடுத்து உங்ககிட்ட கேள்வியா வைக்கிறேன். நான் அந்த கருத்தை நீங்க அதற்கு பதில் இருந்தா பதில் சொல்றேன். பதில் இருக்குங்க, நீங்க ஒரு நிமிஷம் இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இதில் நாம் தமிழர் கட்சி அரசியல்படுத்தி எளிய மக்களை கொண்டு 8 விழுக்காடு வாக்களை பெற்றிருக்குங்கிறது பெரிய அசாத்தியம். தேர்தல் அரசியல் காலத்தில் வந்து மாற்றுன்னு பேசினவை எல்லாருமே 2 தேர்தல் 3 தேர்தலை தாண்டி தாக்கு பிடிக்கல. ஆனால் நாம் தமிழர் கட்சி 4 தேர்தலை கடந்தும் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் பெறலாம் கூட வாக்கு விழுக்காடு உயருது, நாம் தமிழர் கட்சியோட செல்வாக்கு அதிகரிக்குது. அதனால நாம் தமிழர் கட்சி உச்ச நட்சத்திரமாக விளங்குது. முதல் செய்தி. அப்புறம் ஒரே ஒரு வகையில மட்டும் நீங்க வாக்குகளை தமிழ் தேசியம் என்பது தமிழ் மொழி பேசுகின்ற மக்களை மட்டும் உள்ளடக்கியது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்கு வங்கி என்பது பிற மொழி பேசக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறது. அதை எப்படி இன்க்ளூட் பண்ண போறீங்க? முதல் கேள்விக்கு நான் பதில் சொல்லலை, கொஞ்சம் நேரம் கொடுங்க. அதாவது அண்ணன் சீமானர்கள் வந்து ஐயா ரஜினிகாந்தை பார்க்குறாங்க, தனிப்பட்ட சந்திப்பு, அரசியலற்ற சந்திப்புன்னு சொல்லியாச்சு. அந்த சந்திப்புக்கு உள்நோக்கம் கற்பிச்சு போய் பார்த்ததால சங்கி சார் அப்ப 2 பேர் சந்திச்சதா தான் இருந்தது. இதாவது கூட இவர் போயிருக்காரு. வர நான் முடிச்சறனே, கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இருங்களேன். போய் சந்திக்கிறாங்க, சந்திச்சுட்டு வர்றாங்க. இந்த சந்திப்புக்கு ஒரு முத்திரை குத்துறாங்க, சங்கி அப்படின்னு முத்திரை குத்துறாங்க. அப்ப என்ன கேள்வி போறோம்னா, கலைஞரனும் தாய் அப்படின்னு ஐயா ஏவாவேலோட ஒரு புத்தகம் வெளியிட்டது யாருன்னா ஐயா ரஜினிகாந்த் இந்த மேடையில் பேசுகிறாங்க. நானே வெளியிட்டுள்ள நிகழ்வு திமுகவோடது, அதையும் பங்கேற்கிறாங்க. அப்போ ஐயா ரஜினிகாந்தோட திமுக ஒன்று கூடுறப்ப சங்கியா தெரியலையா? அதே போல திமுகவோ அதிமுகவோ எந்த மேடையிலும் எந்த பிரச்சார மேடையிலும் ரஜினிகாந்தை வந்து ரீதியான எதிராளியாக நிறுத்தல. ஆனா தொடர்ந்து சீமான் பேசினாரு, தொடர்ந்து சீமான் பேசினாரு. நடிகர்கள்லாம் நாடாளலாம் ஆடலாம் கேட்கலையா சீமான்? ஒரு நிமிஷம், என்னோட பதிலை விட உங்க கேள்வி அதிகமா இருக்கு. நான் கேட்கிறேன், நீங்க ரொம்ப நேரம் ஒரு நிமிஷம் சொல்ல விட மாட்டீங்க, சொல்லவே விட மாட்டீங்க. நான் பதில் சொல்லி வர்றேன், அதுக்குள்ள இன்னொரு கேள்வி பட்டா நான் எதுக்கு பதில் சொல்றது? பதில் சொல்லி முடிச்சிடறேன், இருங்க, பொறுமையா இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்க கருத்துல என்ன திணிக்காதீங்க, நான் சொல்றேன். உங்க கருத்து தான் நீங்க திணிக்கிறீங்க. நான் திணிக்கலைங்க, நேரம் கொடுங்க. நீங்க போட்டு கேள்வி எடுக்கலாம், எதுக்கு பதில் சொல்றேன்னா ஒரு நிமிஷம் இருங்க. இந்த சந்திப்புக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறாங்க, சங்கி அப்படின்னு உள்நோக்கம் கற்பிக்கிறாங்க. அப்போ அண்ணன் சீமான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சங்கிங்கிறத வந்து கடந்த காலத்தில் வந்து ராமாயணத்தை வந்து இந்தியில மொழிபெயர்த்த துளசிதாசர் வந்து சங்கிங்கிறதுக்கு நண்பங்கிற பொருள்பட எழுதியிருக்காரு. கடந்த காலத்தில் வந்து பௌத்த சங்கத்தை இந்த உறுப்பினர்களை வந்து சங்கி அப்படின்னு பாலிய மொழியில் குறிப்பிடுறாங்க. சமகாலத்தில் அரசியல் சொல்லாடலாம் வந்து சங் பரிவார அமைப்பை சேர்ந்தவங்களை சங்கி அப்படின்னு அடையாளப்படுத்துறாங்க. இப்போ எங்களை வந்து இந்த சந்திப்பை வச்சு சங்கி அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா நண்பன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் உண்மையான சங்கி, உண்மையான சங் பரிவார அமைப்பை சேர்ந்தவங்க அவங்களோட உறவு கொண்டிருக்கிறது திமுக அப்படின்னு குற்றம் சுமத்துறாங்க. இது முதல் செய்தி. இந்த சந்திப்பை வச்சு இவ்வளவு உள்நோக்கிறவங்க தமிழ்நாட்டில் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து இந்துக்களே இல்லை அப்படின்னு பேசுகிறோம். பெரியாரும் அண்ணாவும் முன் வச்சது இந்துக்களே இல்லைங்கிற வாதம் தான். இந்துக்கள்ங்கிறத பாஜகவோட வாதம். பாஜகவோட வாதத்தை ஏற்றுக்கொண்டு இவங்க இந்துக்கள் அப்படின்னு பேசுகிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து ரகுபதிங்கிற தமிழ்நாட்டோட அமைச்சர் சொல்கிறாரு, திராவிட மாடலுக்கு முன்னோடியே ராமர் தான், பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் அம்பேத்கருக்கும் முன்மாதிரியே வந்து ராமர் தான், ராமர் சமூக நீதி காவலங்கிறாரு. அதே போல் அமைச்சர் ரகுபதி வந்து தில்லை நடராஜர் கோயில் டீச்சர்கிட்ட போய் பார்க்க போகிறப்ப விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, ஒத்துழைப்பு கொடுப்பதான் மனு தர்மம் சொல்லி மனு தர்மத்தை கடைபிடிக்க சொல்கிறார். இதெல்லாம் சகித்தனம் இல்லையா? நாங்கள் எங்கே சமரசம் செய்து கொண்டோம்? பாஜகவோட திட்டங்கள், அதானியோட காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்கம், 8 வழிச்சாலை, பரந்தூர் விமான நிலையம், புதிய கல்கொள்கை, இந்த பாஜகவோட திட்டங்கள் தமிழ்நாட்டில் அமலாக்கம் செய்யப்படுது. பாஜக கொண்டு வந்த அத்தனை திட்டங்களையும் சட்டங்களையும் நாம் தமிழக கட்சி எடுத்துக் கொண்டிருக்கு. ஜிஎஸ்டியை மாநிலங்களவையில் ஆதரிச்சது திமுக, என்ஐஏவை மக்களவையில் ஆதரிச்சது திமுக, ராமர் கோயில் கட்டிக்கொள்ளாங்கிற தீர்ப்பை வரவேற்ற திமுக, ராமர் கோயில் கட்டிக்கொள்ள செஞ்சி மஸ்தான் நிதி கொடுத்தாரு. கடைசியாக ராமர் தான் திராவிட மாடலோட முன்னோடிட்டாங்க.
சமரசம் பண்றது திமுக தானே ஒழிய நாம் தமிழர் கட்சி அல்ல. துணிவுன்னு தான் நான் சொல்றேன். திமுக வந்து இந்துக்கள் இல்லை அப்படின்னு பேசட்டும். திமுகவோட மேடையில் வந்து ராவணனோட புகழ் பாடட்டும். நாம் தமிழர் கட்சியோட தலைமை எழுத்துக்கு பேரே ராவணன் குடியில் தான். நாங்கள் ராவணன் தான் பேசுறோம். ஆனால் திமுக ராமனை பேசுது. இப்போ யார் ஆரியம் சாலப்பட்டு சொல்லி போடுறா? திமுகவா நாம் தமிழர் கட்சியா? எல்லாரையும் சங்கின்னு சொல்லுவாங்கன்னா இந்தியா கூட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே யாரு? உத்தவ் தாக்கரே கோட்பாடு என்ன? உத்தவ் தாக்கரே இந்துத்துவ கோட்பாடு, அவர் சங்கி இல்லையா? இவங்க சங்கிங்கிறாங்கல்ல. கேரளாவில் பினராயி விஜயன் சொல்றாரு இன்றைய காங்கிரஸ் நாளை பாஜகங்கிறாரு. இன்றைய காங்கிரஸ் நாளை பாஜகங்கிறாரு. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி காங்கிரஸையும் கம்யூனிஸ்டையும் பாஜகவையும் ஏஜெண்டுங்கிறாங்க. அப்ப யார் சங்கி, யார் பீட்டிங்? 10 விழுக்காடு பாஜக உங்களிடம் பேரம் பேசியது, நீங்க அந்த கொள்கை உடன்படல வேணான்ட்டீங்க. பாஜக பேரம் பேசியது, எல்லாரும் பேசுவாங்க, உடன்படல வேணான்ட்டீங்க. நாங்க எந்த காலத்தையும் சமரசம் பண்ண போறல, என்னைக்கும் தனிச்சு தான் நிக்க போறீங்க. தனிச்சு நிக்க போறோம். ஓகே, வெல் அண்ட் குட். திரு ராஜகம்பீரன் அப்பாஸ், உங்களுடைய இன்டர்பிரேஷன் என்ன? கூட்டணிக்கு பேரம் பேசினாங்க, ஒத்து வரல, நாங்க வேண்டான்னு சொல்லிட்டோம், ஆனா எங்களுடைய மதிப்பு இதுவாக இருக்கிறது அப்படிங்கறத எடுத்து சொல்றாரா சீமான்? கூட்டணி இல்லாமலேயே சீமான் வந்து இப்ப இருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தை தக்க வைத்துக் கொள்வார் அப்படிங்கிற இன்டர்பிரேஷன் புரிஞ்சுக்கலாமா? இல்ல மாறக்கூடிய அரசியல் களத்துக்கு தகுந்தது போல அவர் சில நகர்வுகளை எடுத்து வைக்கிறார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாமா? நாம் தமிழர் கட்சியிலே இருந்து வெளியேறி ஒரு பெரும் திரளாக திருச்சியில் வந்து தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் என்று ஒரு பெருந்திரளாக மாவீரர் தினத்தை வந்து ஒரு பெரிய அளவில் ஏற்பாடு செய்து பேசியிருக்கிறாங்க. மதுரையினுடைய தென்மண்டலத்தினுடைய ஒரு பெரிய பொறுப்பாளராக இருந்தவர், தொடக்க காலத்திலே நாம் தமிழர் கட்சியை உருவாக்குவதற்கு தூணாக இருந்த வெற்றி குமரன் சொல்றாரு, ஒவ்வொரு முறையும் திமுக அதிமுகவோடு கூட்டணி இல்லை என்று பேசுகிற சீமான் மறைமுகமாக அண்டர் கிரவுண்டில் என்னென்ன பேரம் பேசினார்னு எனக்கு தெரியும் என்று அவர் பகிரங்கமாக தனிப்பட்ட முறையில் சொல்லலை, மேடையில் சொல்லியிருக்கிறார். அப்போ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியை பார்த்து நீங்கள் வந்து தேர்தல் செலவுக்கு வந்து பெரிய கட்சிகளுடைய ஆதரவில் நீங்கள் நிற்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. இது தேர்தல் ஜனநாயகம் சீர்கெட்டு போனதனுடைய ஒரு தனி சப்ஜெக்ட். அது அந்த பழியை தூக்கி ஒட்டுமொத்தமாக ஒரு தனிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி மேலே போடுறது மூலமாக வந்து அதை வந்து தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு தந்திரமான ஒரு நடவடிக்கை. அப்புறம் வந்து அவர் நிறையா விஷயங்களை வந்து கோர்த்து கதம்ப மாலையாக பேசுகிறாரு. ஒரு கம்பன் விழாவில் அமைச்சர் ரகுபதி அவர்கள் வந்து ஒரு கம்பன் விழா சார்ந்து ஒரு கவிதையை மேற்கோள் காட்டுறாரு. குகனோடு, குறிக்கிடாதீங்க, குகனோடு ஐவரானோம் என்று பிற சமூகங்களை சேர்ந்தவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பண்பாட்டு நிகழ்வை வந்து ராமன் நிகழ்த்தினான் என்று கம்பன் எழுதியிருக்கிறான். அதாவது தமிழ்நாட்டில் ராமன் கழகம் கிடையாது, கம்பன் கழகம் மட்டும்தான். ஏன்னா இது ஒரு கம்பனுடைய தமிழை போற்றுகிற ஒரு முறை வந்து ஏற்கனவே உண்டு. இது பொது உடைமை தோழர் ஜீவானந்தம் போன்றவர்கள்லாம் பேசியிருக்கிறாங்க. இது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. புராண இதிகாசங்களை அப்பாஸ் அவர்களும் அதை பேசுறாரு. ஆமா, நிச்சயமா. அதாவது புராண இது நான் மட்டுமல்ல, கவிக்கோ அப்துல் ரஹ்மான், பர்வீன் சுல்தான், அது பெரிய ஒரு பெரிய பாரம்பரியம் உண்டு. கம்பன் கழகத்தினுடைய சென்னையினுடைய கம்பன் கழகத்தின் தலைவராக நீதிபதி முமு இஸ்மாயிலே இருந்திருக்கிறாரு. ராஜகம்பீரன் அப்பாஸ் பேசுவது மட்டுமல்ல, தலைவராகவே இருந்திருக்கிறாங்க. அப்ப ஒரு காவியத்தினுடைய சிறப்பை பேசுகிற போது அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களை நீங்கள் புராண இதிகாசங்களை முழுக்க முழுக்க வலதுசாரிகளிடம் விட்டு கொடுத்து விடக்கூடாது என்பதற்கான சில கருத்தாடல்களை வந்து கவிதை நயத்திலே வந்து பேசுகிற போது ஒரு கம்பன் விழா தொடக்க விழாவில் ரகுபதி பேசின உடனே அவர் சங்கி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு வேடிக்கையான ஒரு வினோதமான ஒரு விஷயம். அப்புறம் இவர் வந்து எல்லாத்தையுமே எப்படி சொல்றாருன்னா தனிப்பட்ட நிகழ்வுகள். இப்போ வந்து அதானியினுடைய சந்திப்பு என்ன நடந்துச்சுன்னு இவங்க குதிக்கிறாங்க. நான் சொல்றேன்னா, தொழிலதிபர்கள் வந்து தொழில் தொடங்குவதையோ அல்லது அதற்கான ஒப்பந்தம் போடுவதையோ குற்றச்செயலா கருத முடியாது. அதுல இருக்கிற முறைகேடுகளை மட்டும்தான் நம்ம பேசுறோம். முறைகேடுகளை விசாரிப்பது அப்படிங்கிறது வேற. எந்தமே உறுதிப்படுத்தப்படாத என்னமோ தமிழ்நாடு அரசுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கிறது மாதிரியும் எல்லா குற்றங்களும் வந்து இந்தியா கூட்டணி வந்து மோடியும் அதானியும் இருக்கக்கூடிய புகைப்படத்தை வச்சு எவ்வளவு எதிர் பிரச்சாரங்களை பண்ணாங்க. அந்த வகையில் அவங்க எதிர்கேள்வியை கேட்கிறாங்க. இல்ல, ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே தொழில் முனைவோர்கள் அது சார்ந்தவர்களை புதிய முதலீட்டாளர்களை வந்து ஈர்ப்பது என்பது எல்லா அரசுகளும் செய்கிற ஒரு வழக்கமான நடவடிக்கை. அதை முறையீடு செய்யக்கூடாது என்றுதான் நம்ம பேச முடியுமே தவிர தொழிலே தொடங்கக்கூடாதுன்னு நம்ம பேச முடியாது. இப்போ ஒரு நிறுவனம் இருக்கு, சாம்சங் தொழில் தொடங்கக்கூடாது, இங்கே வேலை செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுல தொழிலாளர்களுக்கான நலன் இருக்கிறதா அப்படிதான் நம்ம பேச முடியுமே தவிர இது தொழிலே தொடங்கக்கூடாது, யாருமே இங்கே வரக்கூடாது, அவர் வந்து முதலமைச்சர் வந்து தொழில் முதலீட்டாளர்களை சந்திக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு திசை திருப்புகிற ஒரு அரசியலே அவர் பேசுறாரு. அதனால சங்கி என்றால் சக தோழன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் சீமானுக்கு ஏன் நேர்ந்தது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அவர் சீமானுடைய நிலைப்பாட்டை நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 டிஷர்ட் தான் அவருடைய மொத்த கொள்கையை. முதல்ல வந்து பெரியார் டிஷர்ட் போட்டுக்கிட்டு ஒரு 16 வருஷம் வந்து பெரியார் கொள்கையை பேசினார், பகுத்தறி பேசினார். அப்புறம் கொஞ்ச நாள் சேகுவாராவை பத்தி பேசினார். அப்புறம் பிரபாகரன் டிஷர்ட், ஒரு 3 டிஷர்ட் தான். அவருக்கு ஒன்றும் பெருசா கொள்கை கோட்பாடுங்கிறது நிரந்தரமானது அல்ல. போன மாசம் பேசின விஜய் இந்த மாசம் எப்படி பேசுறாரு நமக்கு தெரியும்.
அது மாதிரி அப்ப என்ன செய்யறாரு, பெரியார் கொள்கையை வந்து தொடர்ந்து பேசிட்டு பெரியார் விருது வேற வாங்கியிருக்காரு திராவிடர் கழகத்துல, வாங்கிட்டு திராவிடத்தை வீழ்த்துவோம்ங்கிறாரு. அப்ப சீமான்கிறவுடைய அரசியல் எப்படிப்பட்டதுன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் எப்படிப்பட்டதுன்னா, நீங்க ஒரு மொழி போராட்டத்தில் வந்து உயிர் தியாகம் செய்தவர்கள்லாம் திராவிட இயக்கம். தொடர்ச்சியா நீங்க பாத்தீங்கன்னா வரலாற்றுல இந்த தமிழ் மொழியை பாதுகாப்பதற்கான எல்லா போராட்டங்களை நிகழ்த்தியது திராவிட இயக்கம். சமூக நீதியை வந்து பெற்று தந்தது திராவிட இயக்கம். பகுத்தறிவு கோட்பாடுகள் எல்லாவற்றையுமே பேசியது திராவிட இயக்கம். நம்ம வடநாடுகளுக்கு பயணம் பண்ணாதான் தெரியும் திராவிட மாடல் அரசு வந்து என்னென்ன செய்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு வட மாநிலங்கள்லாம் இந்த இடத்தை அடைவதற்கு இன்னும் 50 ஆண்டு காலம் உழைக்கணும். எவ்வளவு பெரிய கட்டமைப்பு உருவாக்கி இருக்கிறாங்க. மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி இருக்கிறது, அரசு பள்ளிக்கூடங்களை உருவாக்கி இருக்கிறாங்க. இதெல்லாம் சாதனை செய்து காட்டி இருக்கிறார்கள். அரசு பள்ளிக்கூடங்கிறது இலவச கல்வி தான். இல்ல கல்வியை ஏன் இலவசமாக்கவில்லை அப்படின்லாம் அவங்க பேசுவாங்க உங்க மேடையில், அப்படி நரம்பு புடைக்க. ஆனா உண்மை என்னன்னா, அரசு பள்ளிக்கூடம் என்பது இலவசம் தான், அரசு மருத்துவமனை என்பது இலவச மருத்துவம் தான். இந்த கட்டமைப்பை ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லாத ஊர்களே கிடையாது. இந்த மேடையில கூட எல்லா வளத்தையும் வந்து ஆளும் கட்சிகளே வந்து வச்சுக்கிட்டா நாங்கெல்லாம் பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு வந்து சீமான் அவர்கள் பேசியிருந்தார். அதாவது இதெல்லாம் பொத்தாம் பொதுவாக பேசுவது. திடீர்னு வந்து எனக்கு 2000 கோடி கொடுக்குறோம்னு சொன்னாங்க. இதை மாதிரியான பாஜக வந்து திருமாவளவனுடைய பேரம் பேசியிருக்கு. திருமாவளவன் அப்படி ஏதாவது பேசி இருக்கிறாரா? கற்பனை வளத்தோட எல்லாவற்றையுமே சொல்வது, எல்லாற்றையுமே மிகைப்படுத்தி பேசுவது. ஏதோ அதாவது அரசியல்ல நான் தான் சூப்பர் ஸ்டார், உங்களை மக்கள்ல சொல்லணும், நீங்களா உங்களை நானே சூப்பர் ஸ்டார்னு சொல்லிக்கிறீங்க. 8.2 விழுக்காடுக்கு 2000 கோடி அப்படின்னா, அப்புறம் பாஜக வந்து ஒரு 20 விழுக்காடு வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி கூட கூட்டணி அமைக்கணும்னா அப்ப எவ்வளவு பேசும்? உண்மையாலுமே 2000 கோடி வந்து பேரம் பேசப்பட்டிருக்குமா? இது இந்த ஆண்டின் சிறந்த நகைச்சுவை இதுதான். 2000 கோடி எனக்கு பேரம் பேசுறாங்க சொல்றதே இந்த ஆண்டின் சிறந்த நகைச்சுவை. அது உண்மையா இருந்தா இவர் ஏன் வந்து திரள் நிதியெல்லாம் போறாரு? அது முதல்ல இவருடைய அரசியலே எப்படிப்பட்டதுன்னா, தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணான்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு மூன்றாவது அரசியல் கட்சியாக முதலில் முளைத்த மாநில கட்சி பாமக. 10% குறைவான வாக்கு வங்கி. அந்த இடத்திற்கு பின்னாளில் வந்து சேர்ந்தது மதிமுக, 10% குறைவான வாக்கு வங்கி. அந்த இடத்திற்கு தான் தேமுதிக வந்து சேர்ந்தது. தேமுதிகவும் அதே மாதிரி தான் 10% ஒட்டி தான் அவங்களுடைய வாக்கு வங்கி. அந்த இடத்துக்கு நாம் தமிழர் கட்சி வந்திருக்கு. இப்போ அவங்க இடத்துக்கு அடுத்த இயக்கம் வந்துருச்சு, தமிழக வெற்றி கழகம் வந்துருச்சு. அதனால இவர்களுடைய கட்சி நிர்வாகிகள் அவர்களோட கம்பேர் பண்ணும்போது சீமான் ஒரு வேறு மாதிரியான அரசியலை முன் வச்சார்ல, ஒரு தீவிர கொள்கை இருக்கக்கூடியவராக தன்னை அவருக்கு நிரந்தரமான கொள்கைன்னு ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா? ஆனா அதுக்கு 8.2% வாக்குகள் செக்யூர் ஆயிட்டே இருந்தது. அது கிடையாது, அது எல்லாருக்குமே அது இருந்திருக்கு. நான் சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன். அதான் அது விஜயகாந்த் தேமுதிகவுக்கு கடந்த காலத்துல இருந்திருக்கு. அதே சதவீத கணக்கு வந்து விஜய் அதை ரீப்ளேஸ் பண்ணுவார். விஜய் வந்து அந்த இடத்திற்கு வந்துட்டாரு. அப்ப 15 ஆண்டு கால அரசியல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கிடையாது. தேர்தல் ஜனநாயகத்தை வெல்வதற்கான எந்த சாத்தியமும் மற்றவர்கள் 1% 2% இருக்கிறவங்க எல்லாம் இவ்வளவு மார்க்கெட்னா நான் 8.2% வச்சிருக்கிறேன், எனக்கு இவ்வளவு மார்க்கெட் சொல்லாது. யார் சொல்றாரு? தனக்கு தானே சொல்லிக்கிறாரு. அவர்கிட்ட யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. பேசியிருந்தா பாஜக இருந்து பேசினாங்கன்னா அவர் அது வெளிப்படையாக இவர் தான் பாஜக பேசணும்னு சொல்றாரு. அவர் சொல்லவே இல்லை. என்ன சொல்லிட்டாருங்க? நீங்க பாருங்க, அந்த 1% 2% மார்க்கெட் இருக்கிறவர் யாரு சார்? 1% 2% மார்க்கெட் இருக்கிறவங்களுக்கே இவ்வளவு இதுன்னா நான் 8.2 விஜய் தான் சொல்றாரு. வேற என்ன? விஜய் தான் அவர் வந்து குறைத்து மதிப்பிடுகிறாருன்னு நான் கருதுறேன். அதனால நான் அரசியல் சூப்பர் ஸ்டார்ன்ற. இன்னைக்கு ஒரு நிமிஷம், திமுக இன்னைக்கு அதிமுக 2 கட்சிகளுமே கூட்டணிக்கு வர்ற கட்சிகளுக்கு வந்து வெளிப்படையா காசு தர்றாங்க, பல கோடிகளை கொடுக்குறாங்க. அது தேர்தல் ஜனநாயக பொதுவான விஷயங்க. அது நீங்க என்ன பாஜக கொடுக்கலையா? எல்லா கட்சியும் சரி சார், அது 1% 2% யாரு சார்? அது ஏன் சொல்றீங்க? எல்லா கட்சிகளும் தாங்க தமிழ்நாட்டுல கூட்டணி வைக்கிற கட்சிகள் தான் காசு வாங்கி தாங்க போறாங்க. ஆமாங்க, நீங்க நிதியை வாங்கி நீங்களே வச்சுக்கிறீங்க, மக்களுக்கு கொடுக்கிறது கிடையாது. நீங்க வசூல் பண்ணி என்ஆர்ஐட்ட இருந்து வசூல் பண்ணி மார்க்கெட்னு சொல்றாருல, மார்க்கெட்ங்கிறது சினிமா சார்ந்த ஒரு நபரை தான சொல்லுங்க. இங்க அரசியல் சந்தையாக மாறி போனது. நாங்க வந்து அந்த இதுக்குள்ள உள்ள போகல, நாங்க வந்து சமரசம் பண்ணாம இருக்கிறோம். அண்ணன் ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். அண்ணன் சொல்றப்ப இந்த ராமருக்கு வந்து ஒரு திணிசா ஒரு கதை சொன்னாரு. இதுல ஒரு நிமிஷம், திராவிட இயக்கத்தை சேர்ந்த அண்ணாவோ இல்ல பெரியாரோ இல்ல வந்து அன்பழகனோ இல்ல ஐயா கலைஞர் கூட யாரு ராமரை புகழ்ந்தான்னு சொல்லுங்க. கம்பரை புகழ்ந்து பேசிட்டாங்க, ராமரை புகழ்ந்து யாரும் பேசுனது இல்ல. ராமரை புகழ்ந்து பேசுனது ரகுபதி. அதை கண்டிக்க வேண்டிய திமுக தலைமை வாக்குக்கு பயந்துகிட்டு கண்டிக்காம இருக்கிறாங்க. அப்புறம் வந்து தேர்தல் ஜனநாயகங்கிறாங்க. திமுக வாக்கு காசு கொடுக்குதா இல்லையா? ஒரே கேள்வி. ஈரோடு முன்னாடி சொன்ன விஷயம் தான், திருப்பி அதுக்கு காசு பத்தி பேசுறாங்கல்ல. லாட்டரி மாத்திட்டு வந்து 509 கோடியை திமுக வாங்குச்சா இல்லையா? மக்கள் திமுக இருக்கும்போது இதெல்லாம் கேளுங்க, நிச்சயமா உங்களுக்கு நான் பதில் வாங்கி கூட்டணி வச்சிருக்காங்க, ஆதரவுல இருக்காங்க அவங்க. நான் இன்னொரு நபர்கிட்ட பார்வை வாங்கிட்டு வந்துடுறேன். திரு மணிகண்டன் வீராசாமி, 2000 கோடி எனக்கு பேரம் பேசப்பட்டது என்று சீமான் சொல்கிறார்.
அதே மாதிரி 1% 2% இருக்கிறவங்களுக்கெல்லாம் இவ்வளோ மார்க்கெட்னா எனக்கு 8.2% இருக்கு. இப்போ எனக்கு எவ்வளோ மார்க்கெட்? அரசியலில் சூப்பர் ஸ்டார் நான் தான், சினிமாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அப்படின்னு சொல்றாரு. இப்போ விஜய்க்கு எதிராக ரஜினிகாந்தை அரசியல் ஆதரவாக காட்சிப்படுத்த நினைக்கிறாரா சீமான்? உங்களுடைய பார்வை என்ன? அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நீண்ட நேரம் எடுத்துக்கிட்டீங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்மளோட தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு கடந்த மாதம் நடந்தது இல்லைங்களா? அந்த மாநாட்டுக்கு முன் மாநாட்டுக்கு பின்னு நீங்கள் பிரிக்கணும். இதுதான் இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் இன்றைக்கி வந்து காரணம். அந்த மாநாட்டை ஒட்டி திரளான தொண்டர்கள், அதாவது நாம் தமிழுக்கு உடைச்ச பல தொண்டர்கள் இன்றைக்கி கட்சி விட்டு வெளியில் வந்துட்டுருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 1 கோடி உறுப்பினர்களில் வந்து கடந்திருக்கு தாவேகா. இது எல்லாத்தையும் நீங்கள் கோர்வையாக பார்க்கணும். இது வந்து அண்ணன் பேசுகிறத இதை நீங்கள் ரெண்டுத்தையும் இணைச்சி பார்க்கணும். இது வேறு அது வேறு கிடையாது. அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களோட சந்திப்பு, கூட சென்ற மோடியின் முரட்டு பக்தர் ஐயாவோட கூட போனது தான் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு வந்து காரணம். சரிங்களா? அண்ணன் சீமான் அவர்கள் தனியாக போய் வந்து திரு ரஜினிகாந்த் அவர்களை சந்திக்கிறதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. அது எந்த விவாத பொருளும் ஆகியிருக்க போகிற அவசியமே கிடையாது. ஏன் இவ்வளோ பெரிய விவாத பொருளாகுது? இப்போ ஏன் வந்து இவர் பேசுகிறாரு? 2000 கோடி மேட்டர்லாம் ஏன் இதுக்கு முன்னாடி வந்து பேசலை? நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் கம்மியாக சொல்லிட்டான்னு நினைக்கிறேன். அவர் 5000 கோடி 10000 கோடி சொல்லியிருக்கலாம் அவர். ஏன்னா சொல்கிறது எவ்வளோ வேணாலும் சொல்லலாம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி எடுத்தோம் கவுத்தோன்னு பேசாமல் அவர் ஏன்னா ஒரு 15 ஆண்டு காலம் மிகப்பெரிய ஒரு உழைப்பு, அந்த உழைப்புக்கு கிடைச்ச அந்த மதிப்பீடு தான் அந்த 8.2% வந்து ஒரு சாதாரண வாக்கு கிடையாது. அந்த தொண்டர்களை அவர் வந்து தக்க வச்சுக்கணும், அந்த தோழர்களை அவர் தக்க வச்சுக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து உண்மைக்கு புறம்பான விஷயங்களை நிச்சயமாக அவர் வந்து பேசுறதை குறைச்சிக்கணும்னு நான் வந்து வேண்டுகோளை நாங்கள் வந்து வைக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரு ரஜினிகாந்த் அவர்களை போய் சந்தித்தது பெரிய விஷயம் இல்லைனாலும் அவர் தொடர்ச்சியாக முன்னுக்கு பின்முறைனா வந்து பேசுகிறார். பாரதிய ஜனதா வந்து இப்போ 2000 கோடி பேசுகிறான்னு சொல்கிறாங்க. பாரதிய ஜனதா சைட்லேருந்து யாருமே இது வரைக்கும் எதுவுமே நாங்கள் பேசணும்னு சொல்லவே இல்லை. ஒரு நாட்டையே ஆளுகின்ற ஒரு கட்சியின் மேலே இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை வந்து திரு சீமான் அவர்கள் சொல்கிறது வந்து இது நிச்சயமாக அவர் வந்து பொதுவெளியில் வந்து அதை வெளியிடணும். ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியான விஷயங்களில் வந்து கவனம் செலுத்தாமல் அவர் கட்சியில் தயவு செஞ்சு அவர் கவனம் செலுத்தினா நல்லதுன்னு நாங்கள் வந்து நினைக்கிறோம். இப்போ அவர்கள்லாம் வந்து கூட்டணிக்கே போகாமல் நாங்கள் இவ்வளோ % வாக்குகளை வச்சிருக்கிறோம், இதுக்கப்புறமும் அப்படிதான் தேர்தலை சந்திக்க போகிறோம் அப்படின்னு சீமான் சொல்கிறாரு. ஒரு பக்கம் எந்த பக்கத்திலிருந்து விஜய் அவர்களுக்கு வாக்குகள் வரும்? கூட்டணி அமைக்காம விஜய் அவர்கள் தேர்தலை சந்திக்க முடியுமா? தாவேகா என்ன மாதிரியான நகர்வுகள் எடுக்கும்? நம்ம ஆரம்பத்திலே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கோம். நம்ம வந்து பிரைமரி போஸாக தான் வரும், முதன்மை சக்தியாக தான் வரும். நம்மளோட கொள்கைகளை ஏற்றுக்கிட்டு நட்பு சக்தியாக வரவங்கள நம்மளோட இணைச்சி தான் பயணப்படும்னு சொல்கிறோமே கண்டி நம்ம கூட்டணி ஆட்சி அமைப்போம்னு சொல்லவே இல்லை. ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்கிறோம். ஜெயிச்சதுக்கப்புறம் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு நம்ம ரொம்ப தெளிவாக தான் நம்ம வந்து சொல்கிறோம். எங்களுக்கு இப்போ 1 கோடி தொண்டர்கள் இருக்காங்க. தலைவர் விஜய் அவர்களுக்கு எல்லா கட்சியிலும் ரசிகர்கள் இருக்காங்க. இன்றைக்கி அவங்க தொண்டர்களாக மாறி இருக்காங்க. ஒரு வீட்லேயும் ஒருத்தரோட இல்லத்துலேயும் உள்ளத்துலேயும் எங்கள் தலைவர் இருக்கார். அந்த நம்பிக்கையில் தைரியத்தில் நாங்கள் வந்து தனிச்சையாக நாங்கள் வந்து போட்டியிடும். மக்களை வந்து எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன பேசினாலும் மக்கள் தான் இங்கே வந்து தீர்மானிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி. அதனால் மக்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி புதிய வரவு, புதிய நம்பிக்கைகள் வந்து பிறந்திருக்கு. புதிய சக்தியை மக்கள் ஆதரிக்கிற ஒரு காலகட்டத்தில் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நல்ல பிரகாசமாக இருக்குது. அதனால் நாங்கள் இந்த வெற்று கூச்சலுக்கு நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொல்கிறது அந்த 1% 2% சொன்னாலும் சரி, அன்டெஸ்டட்னு சொன்னாலும் எங்களுக்கு அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. 1% 2% மார்க்கெட்டை விட எங்களுக்கு அதிக மார்க்கெட் இருக்குது அப்படின்றாரு. அது அன்டெஸ்டட் தான், பொறுத்திருந்தா பார்க்கணும். மக்களிடம் இந்த தருணத்தில் ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். தனக்கு 2000 கோடி தர முன்வந்ததாக நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் குறிப்பிடுவது வாய்ப்புள்ளது என்று 13 விழுக்காட்டினரும், கற்பனை என 52 விழுக்காட்டினரும், வழக்கமான அரசியல் பேச்சு என 35 விழுக்காட்டினரும் தெரிவித்திருக்கிறார்கள். திரு கனகராஜ், உங்களுடைய இறுதி பார்வையை முன்வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். இல்லை இப்போ ரஜினி கன்னடரா தமிழரா? நீங்கள் யாராவது ஒருத்தர் எல்லாத்தையும் ஆரம்ப காலத்திலேருந்து இவர் தெலுங்கர், இவர் மலையாளி, இவர் கன்னடன்னு சொன்னீங்க. இப்போ தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டார் அவர். நான் அரசியலில் சூப்பர் ஸ்டார், அவர் வந்து சினிமாவில் சூப்பர் ஸ்டார் அப்படின்லாம் பேசியிருக்காரு. சரி, அவர் நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவார். அப்புறம் திரு இடும்பாவனம் கார்த்தி அவர்கள்ட்ட நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். இங்கே பாருங்கள், தேர்தல் கணக்கில் நாங்கள் சப்மிட் பண்ணியிருந்தோம். அப்படி சப்மிட் பண்ணலைன்னா எங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கலாம்.
தேர்தல் ஆணையத்துக்கு கணக்கு கொடுப்போம்ல, அப்போ அவங்க அந்த இது கணக்கு வரலைன்னா தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க முடியும் தானே. திருமாவளவன் எல்லாம் தெரிஞ்சவர். இப்போ நான் வந்து இந்தியாவில் முதலாளியே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோமா? இப்போது எங்களுடைய இதில் விழுஞ்சம் துறைமுகம் வந்த பிறகும் கூட திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டு கொடுக்கும்போது இது கொடுக்க முடியாது, நாங்கள் பிட் பண்ணுவோன்னு சொன்னோம். நீங்கள் அதானி இப்போ முதலமைச்சர் சந்திச்சார். இப்போ நாங்கள் அதை சொல்லியிருக்கோமே, தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்கள் பேரில் இது வந்திருக்கு, நீங்கள் எல்லாத்தையும் விசாரிக்கணும்னு சொல்லியிருக்கோம். கொஞ்சம் வாசிக்கணும்ல, என்ன பண்ணுறது? எல்லாத்தையும் வாசிக்கிறார் அவர், நல்லா படிக்கிறாரு. ஆனால் இது ஒரு அரசியலுக்கு சொல்கிறதுக்காக வரும்போது இப்படி சொல்கிறது. நிலக்கரி ஊழல், ஆமாம், நான் என்ன நான் ஒரு கேள்வி இந்த ஊழல் எங்கே நடந்தாலும் சிபிஐ ஒரு கேள்வி தாங்கய்யா. சொல்லுங்க. நீங்கள் ரஜினிகாந்த் அண்ணன் சீமான் சந்திப்பை வந்து இவ்வளவு கேள்வி கேட்குற நீங்கள் அதானி ஸ்டாலின் சந்திச்சாங்களா இல்லையான்னு திமுக இன்னைக்கு வரைக்கும் எந்த பதிலும் சொல்லலை. அது ஆமானோ இல்லைன்னோ மறுக்கலை, கடந்து போகிறாங்க. அது குறித்தான மார்க்சிஸ்டையும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. அதானியை சந்திக்கிறோம்னா ரகசியமாக பதில் சொல்றேன். இந்த வர அதாவது அதானியோடு 42,000 கோடிக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஒப்பந்தம் போட்டிருக்கா குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டில். நானே சொல்லியிருக்கேன், 42,000 கோடியில் கிட்டத்தட்ட 24,000 கோடி க்ரீன் எனர்ஜிக்கு அதானிக்கு கொடுக்கக்கூடாது, நம்ம போடக்கூடாது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவங்க பேசியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் அதானியோடு அல்லது அம்பானியோடோ யாரும் சந்திப்பது குறித்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதானிக்கோ அம்பானிக்கோ அள்ளி கொடுக்குறதான் பிரச்சனை. நான் என்ன கேட்குறேன்னா, திரு கார்த்தி அவர்களுக்கு $28 வாங்கின ஒரு டன் நிலக்கரியை $84 $92 விற்றுருக்காங்கல்ல தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு. தமிழ்நாடு அரசாங்கம் அப்படியே இருக்கட்டும், இவங்க ஒரு வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க, அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். நான் என்ன கேட்குறேன், இது எல்லாத்தையும் சிபிஐ விசாரிக்க முடியுமா முடியாதா? ஏன் பண்ணலை? நான் என்ன கேட்குறேன்னா, இங்கே தான் என்ன சந்தேகம் வருதுன்னா, 2000 கோடி இல்லை பாஜக விமர்சிக்காது, பாஜக வந்து விசாரிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆட்கள் இது. திமுக அதானே எதுக்குறாங்கல்ல, ஏன் விசாரிக்க மாட்டேங்கிறாங்க? 3 ஆண்டு ஆயிடுச்சு. இந்த 3000 கோடி ஊழலை இன்னைக்கு வந்து என்ன முன்னகர்வு இருக்கு? இல்லை நம்ம இந்த தலைப்புக்குள்ள ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்க இல்லை ஒரே ஒரு விஷயம். நான் கார்த்தி பேசும்போது குறிப்பிடல, அவர் நிறைய இதெல்லாம் சொன்னார். நான் ஒரே ஒரு விஷயம், அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்கன்னே வச்சுப்போம். நீங்கள் யாரோடவும் தானே இல்லை, நீங்கள் ஏன் கேட்கலைன்னு கேட்குறேன். கேள்வி என்ன வருதுன்னா, இல்லை நீங்கள் ஒருபோதும் 3 நாளைக்கு முன்பாக நாம் தமிழர் கட்சி விடுத்த அறிக்கை இருக்கு, இந்த அதானி விவகாரத்தில் விடுத்த அறிக்கை இருக்கு, நீங்க படிங்க. இல்லை கொஞ்சம் வாசிங்க. இதை சொல்ல நிலக்கரி இல்ல ஒரு நிமிஷம் நிலக்கரி உங்க கட்சி சம்பந்தமானது கேட்டு நீங்க அதானி வச்சு இவ்வளவு நேரம் ஓட்டிட்டீங்க. நாட்டு பிரச்சனை அதாங்க, நீங்க ஒண்ணுமேல உப்புச்சப்பலா பேசுறீங்க. நாங்களே பேசியிருக்கோம், அவங்களும் பேசியிருக்காங்க. அதானி ஸ்டாலின் நீங்க 2000 கோடி கொடுத்ததுன்னு சொன்னீங்க, அது என்னன்னு கேக்குறாங்க. அதுக்கு பதில் சொல்லியாச்சு, அது வாங்கியாச்சு, அவ்வளவுதான். திருப்பி அதையே போயிட்டு இருக்கு. அவருக்கு நீங்க கேட்டீங்க, அதுக்கு அவர் பதில் சொல்லிட்டாரு. அவர் பதில் சொல்லல. ஓகே, இல்ல ஒரே ஒரு நிமிஷம் கன்க்ளூட் பண்ணிருங்க. நீங்க எல்லாரும் பேசும்போதும் இல்ல ஒரு நிமிஷம், அவர் எல்லாரும் பேசும்போதும் குறுக்கிட்டாரு, நான் அவர் பேசும்போதும் குறுக்கிடல, யார் பேசும்போதும் குறுக்கிடல. ஏன் இந்த பதட்டம்? நான் உங்ககிட்ட பாயிண்டடாக கேட்குறேன், ஜென்ரலாக சொல்லிட்டு போகிறது இல்லை. நிலக்கரியில் சம்மந்தப்பட்ட போது நீங்கள் பேசலை, எங்கே உங்கள் அறிக்கையை எடுத்து காமிங்க, நான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் எந்த இடத்துலையுமே அறப்போர் இயக்கம் இப்போ என்னுடைய கேள்வி என்ன காட்டுறேன். இல்ல ஒரு நிமிஷம், வழி முடிந்து நாம் தமிழர் கட்சி கொடுத்த அறிக்கை காட்டுறேன். இன்னொருத்தர் சொல்றது நீங்க சொல்லாதீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? ஒரு நிமிஷம், உங்க தலைவர் பேசுறாரு சார், 2 மணி நேரம் ரஜினிகாந்த் கிட்ட போய் உட்கார்ந்து அரசியல் பேசியிருக்காரு. இத மேடையில பேச முடியாதா? நீங்க முதல்ல இல்ல கார்த்தி ஓகே, நான் பதட்ட பண்ணல, உங்களுக்கு பதட்டமா கார்த்தி நீங்க ஒரு நிமிஷம் பேசுறாங்க. நீங்க பேசவே விட மாட்டீங்களா? இல்ல இதுக்கு கார்த்தி பேசவே விட மாட்டீங்களா? தெரியுமா? கார்த்தி பேசவே விட மாட்டீங்களா? பேச்ச பார்க்க வந்துட்டு கார்த்தி நீங்க பேசவே விடல. கார்த்தி உங்களுடைய பதட்டம் எனக்கு புரியுது. ஆனா கார்த்தி நீங்க பேசவே விட மாட்டேன்றீங்களே, இது என்ன விதமான நாகரிகம்?
இது என்ன விதமான நாகரிகம்? பேசவே விட மாட்டேன்றீங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நேற்று அதானியை கைது பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். எங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு தீக்கதில் வந்திருக்கு, மற்றதில் வந்திருக்கு. 5 மாநில அரசுகளும் சம்மந்தப்பட்டதாக இருக்குது. இதை சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இதை பற்றி அமைதி காக்கிற பாஜக சம்பந்தமாக இதுவரை அதானிங்கிற பேரை சொல்லாத நரேந்திர மோடி சம்பந்தமாக உங்கள் அறிக்கை ஒன்றை காட்டுங்க. நிலக்கரி அறிக்கை காட்டா, நான் அறிக்கை காமிப்பேன். காமிச்சா வெளிப்படையா நீங்க வருத்தம் கேட்டதை நாம் தமிழர் கட்சி விடுத்த அறிக்கை நான் காமிப்பேன். வெளிப்படையா வருத்தம் காமிங்க 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 காமிக்கிறேன். காமிங்க. நீங்க தமிழ்நாட்டை மாஞ்சி அதாவது, ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா 2000 கோடின்னு சொன்னதை இப்போ பாஜகன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படின்னா இது சீரியஸான கம்ப்ளைண்ட். என்னன்னா ஒரு கட்சியை தன்னோட கூட்டணிக்கு வாங்கன்னு சொன்னதுக்கு பேரம் பேசினதான கம்ப்ளைண்ட். இதை எந்த காலத்துல மறக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஐயா, நீங்க ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க. இல்ல இது சீரியஸான ப்ராப்ளம்ங்கிறதுனால அண்ணன் சீமான் கொடுத்த அறிக்கை இருக்கு. அதானி மோடியோட பினாமியா செயல்படுறாருன்னு குற்றஞ்சாட்டி இது ஒரு பெருங்கேடுன்னு கொடுத்த அறிக்கை இருக்கு. இல்ல இல்ல இப்ப 2000 கோடி. சரி, ஓகே ஓகே ஓகே. நான் இருவர் தொடர்பானதா மட்டும் போயிட்டு இருக்கு. திரு ரவீந்திரன், உங்களுடைய இறுதி பார்வை மிக சுருக்கமா. நேரம் இல்ல. ஐயா நன்றி, ஐயா நன்றி. நேரம் இல்ல. எப்போது நிப்பீங்க? அப்படிதானே? I got your point. திரு ரவீந்திரன், இறுதி பார்வை சுருக்கமா. தம்பி மணிகண்டன் வீராசாமி கருத்து தான் எண்ணற்ற விஜய் தொண்டர்கள், அந்த மாநாட்டுக்கு பிறகு தொண்டர்களோட கருத்து. அதைத்தான் தம்பி மணிகண்டன் வீராசாமி தெளிவுபடுத்துகிறாரு. நாங்கள் முதன்மை சக்தியாக இருப்போம்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளே நான் உள்ளே போக விரும்பல. அவரோட உணர்வை நம்ம பாராட்டுறோம். அந்த தொண்டர்கள் உணர்வும் அதுதான். ஆனால் சீமானும் திரு விஜய் அவர்களும் அந்த மாநாட்டுக்கு முந்தைய காலகட்டம் வரையில் பல முறை நெருங்கி பழகி இருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் சீமான் தான் தனித்து நிற்பதுங்கிறத முடிவு எடுத்துட்டார். ஆனால் விஜய் தனித்து நிற்க மாட்டார். இன்னொருவரை முதலமைச்சராக பலன் நிரூபிக்காதவர் சொல்லுவார் என்று சீமான் சந்தேகப்படுகிறார் விஜய் மீது. அந்த சந்தேகத்தை தான் மக்கள் மத்தியில் இன்னைக்கு உள்ள வைக்கிறாரு. அப்போ மணிகண்டன் வீராசாமி உணர்வு, தொண்டர்கள் உணர்வுப்படி விஜய் நிற்பாருங்கிறதா என்னோட எதிர்பார்ப்பும். பட் சீமானின் எதிர்பார்ப்பு விஜய் இன்னொருத்தரை முதல்வராக சொல்லுவார், நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறாருன்னு அவர்கள் பேசியதன் அடிப்படையில் ஒரு பொடி வச்சு பூடகமா அந்த 2.5 மணி நேரத்தில் விவாதிக்கப்பட்டுச்சா? ரஜினிக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைங்க. ரஜினி பொதுவானவர்னு சொல்லிட்டேன், ராஜ்குமார் மாறின்னு சொல்லிட்டேன். விஜயும் சீமானும் சந்தித்ததுல இருந்து சொல்றேன் நான். ரஜினிக்கு பொசிஷன் வந்து கலைஞர் சில திறக்கும் போது கலைஞர் அமையும்னு எதிர்பார்த்தாரு, அமையல. இப்போ ரஜினியை சந்திச்சிருக்காருன்னு ஒரு பார்வை வருது. நீங்க ராஜ்குமார் பாணின்னு சொல்லிட்டீங்க. ஐ காட் யுவர் பாயிண்ட். அது அல்ல என் பாயிண்ட், அது அல்ல. நீங்க காட் பண்ணல என் பாயிண்ட், நீங்க கேட்ச் பண்ணல. சுருக்கமா சொல்லுங்க. விஜய் கூட்டணி போவாரு, எடப்பாடியை சப்போர்ட் பண்ணுவாருன்னு சீமான் கருதுறாரு. விஜயும் சீமான் சந்தித்ததன் அடிப்படையில், விஜயின் உணர்வின் அடிப்படையில் சீமான் அதை உணர்றாரு. அதனால இந்த செக்கை வைக்கிறாரு. நான் 214 நிற்கிறேன், மற்றவங்க மாதிரி விலை போவதுக்கு இல்லைன்னு சொல்றாரு. அது தம்பி மணிகண்டன் வீராசாமி சொன்ன மாதிரி பிரைமரி போஸ்டா விஜய் இருந்தா எனக்கு மகிழ்ச்சி, தம்பி மணிகண்டனுக்கு மகிழ்ச்சி, அனைத்து விஜய் ரசிகர்களுக்கும் மகிழ்ச்சி, உங்களுடைய இறுதி பார்வை. அனைத்து விஜய் ரசிகர்களுக்கும் மகிழ்ச்சி. நன்றி நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. நாங்கள் இப்போவும் திரும்பவும் சொல்கிறோம், நாங்கள் பிரைமரி போஸ்ட் தான். நாங்கள் வந்து துணை முதல்வருக்கு நாங்கள் வரல, முதல்வர் ரேஸுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். அதனால் நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து போக வேணாம். ரெண்டாவது என்னன்னா, இப்போ உங்களை பாராட்டி தான் சொல்கிறேன். இல்லை நன்றி தான் சொன்னேன். நானும் நன்றி தான் சொன்னேன், உங்களுக்கு ரொம்ப நன்றி தான் நானும் சொன்னேன். அதே மாதிரி என்னன்னா, நம்ம இவ்வளோ விவாதங்கள் நம்ம பேசுகிற இதே நேரத்தில் திமுக அரசாங்கம் வந்து இங்கே வந்து மக்களை வந்து இங்கே ஒடுக்குறாங்க. இப்போ வேளச்சேரியிலும் சரி, பள்ளிக்கரணிலும் சரி, வீடுகள் வந்து இடிக்கப்படுது. இதையும் வந்து நாம் தமிழர் வந்து பேசுகிறாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான அரசியலை பேசணும்னு சொல்லிட்டு நான் வேண்டுகோள் வைக்கிறேன் நம்ம சகோதரர் இடுமோன கார்த்திக் அவர்களுக்கும் சரி. ஏன்னா நாம் தமிழரோட பார்வை வந்து மக்களோட பக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு வேண்டுகோள் நாங்களும் பேசுறோம். அவங்க களத்தை மாறுறாங்கன்னு சொல்றேன். இதை வலுவா பேசிட்டு இருந்தவங்க களத்தை மாறுறாங்க. நம்ம சொந்த கருத்துக்கு வாங்க, நம்ம வந்து எதிர்க்க வேண்டியது பிஜேபியும் திமுகவும் தான் அப்படின்னு நான் திரும்ப வந்து இங்க நான் வலுவா வந்து இந்த கருத்தை வந்து நான் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எதிர்க்கிறீங்களா? அப்ப உங்களுக்குள்ள மறைமுக கூட்டணி இருக்கா? ஆளுங்கட்சி செய்கின்ற தவறுகளை வந்து எதிர்க்கட்சி இடத்துல அவங்க கேட்கல, அண்ணா திமுக கேட்கல, கேட்க வேண்டிய இடத்துல தாவேகாவும் நாம் தமிழரும் தான் இங்க இருக்காங்க. ஓகே, இது ஒரு புது பார்வையா இருக்குது. திரு ராஜகம்பீரன், உங்களுடைய இறுதி பார்வை மிக சுருக்கமா. நாம் தமிழர் கட்சி கலைந்து கொண்டிருக்கிறது, பல நிர்வாகிகள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள், மாவட்டந்தோறும் கலைக்கப்படுகிறது. அதனால தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக ஒரு கற்பனையான ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். 2000 கோடி பேரம் பேசுகிறார்கள், நான் தான் சூப்பர் ஸ்டார் என்று சொல்லியிருக்கிறார். கடந்த காலங்களிலே இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்லாம் பேசினவர், அதிமுக மேடைகளிலே வாடகை பேச்சாளராக இருந்தவர் தான் அவரும். மேடைகள் அவர் பேசினவர் கடந்த காலங்களில். அதனால அவருக்கு நிரந்தர அரசியல் கோட்பாடு கிடையாது. தன் மீது ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு பொய் சொல்லிட்டார், அவ்வளவுதான்.
ஓகே, அரசியல் மேகங்கள் எப்படியெல்லாம் நகரும் அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கிறோம். பங்கு கொண்ட விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.